ஓம் சாந்தி 12/2/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா முத்துவன் சிவத்தந்தையே பிரம்மா தந்தையோடல அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறார். நம்மளா இறைமானவர்கள் மிக கவனமா ஆத்மா அபிமானி நிலையில இருந்து இந்த ஞான முரளியை நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மிகப்பெரிய ரத்தன வியாபாரி. நீங்கள் அழியாத ஞான ரத்னங்கள் என்ற விலை உயர்ந்த கற்களை கொடுத்து அனைவரையும் செல்வந்தராக மாற்ற வேண்டும். பாபா சொல்றாரு, இப்போ அவரு ரத்ன வியாபாரினா நம்மளும் வந்து பெரிய ரத்ன வியாபாரின்றாரு. இந்த அழியாத ஞான ரத்னங்கள், அதாவது இந்த முரளி பாயிண்ட்ஸ் ஒன்னொன்னு வந்து புத்தியில போய் ஸ்டோர் ஆகுது. இது வந்து அழியாது. மற்றதெல்லாம் நம்ம கையால தங்கம் வைரம் அதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, அது ஸ்தூல வைரங்கள்லாம் அழிஞ்சு போயிடும். இது வந்து அழியாது. இந்த அழியாத ஞான ரத்தினங்கள் என்ற விலை உயர்ந்த கற்களை நீங்க என்ன பண்ணணும், இதெல்லாம் வைரம் மாதிரி, இதை வந்து எல்லாருக்கும் கொடுத்து அவங்களையும் செல்வந்தரா மாற்றணும்னு சொல்றாரு. இதுதான் சிவன் படி அளக்கிறாருன்றது. நம்ம வந்து பக்தி மார்க்கத்துல சொல்லுவோம், சிவன் வந்து பாறையில் இருக்கிற தேரை கூட படி அளக்கிறாருன்னு. அந்த மாதிரி இந்த ஞானத்தின் மூலமா தான் நம்ம வந்து செல்வம் மிக்கவரா நம்ம மாறுறோம். அடுத்த பிறவியிலிருந்து 21 பிறவிக்கு அதுக்கப்புறம் எடுக்கிற பிறவி கூட நமக்கு செல்வம் எங்கேருந்து வருதுன்னா இந்த பாக்கியம் தான் சொல்றாரு. அதனால தான் பிரம்மா என் தலையில் தேதிட்டார் அப்படிலாம் நம்ம சொல்றோம்னா, இப்போ இந்த சங்கம் யுகத்துல நம்ம எந்த அளவுக்கு படிச்சு நம்ம பதவி அடைகிறோமோ அதுதான் நம்ம தலையில நம்மளே எழுதிக்கிறோம். ஆத்மா வந்து அதுவே அதோடைய தலையெழுத்தை ஏதிக்குது இந்த சங்கம் யுக வாழ்க்கையில. அதனால சொல்றாரு, இப்போ நீங்க இந்த விலை உயர்ந்த இந்த கற்களை வந்து நீங்க எல்லாருக்கும் கொடுத்து அவங்கள செல்வந்தரா மாத்தணும். கேள்வி, தனது வாழ்க்கையை வைரம் போல மாற்றுவதற்கு எந்த விஷயத்தில் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும்? இப்போ நம்ம வாழ்க்கையை வைரம் மாதிரி மாத்தணும்னா நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கணும்? பதில், சங்கம், சகவாசம் தான் முக்கியன்றாரு. யார் நன்கு நாணய மழை பொழிகிறார்களோ அவர்களின் சங்கத்தில் குழந்தைகள் இருக்க வேண்டும். பாபா கூட நம்ம இருக்கணும். பாபா மூலமா தான் நமக்கு ஞானம் கிடைக்குது இல்லையா, அது யார் நல்லா படிச்சு தாரணை பண்றாங்களோ அவங்களுடைய தொடர்புல குழந்தைகள் இருக்கணும். யார் பொழிவதில்லையோ அவர்களின் சங்கத்தில் இருப்பதால் என்ன நன்மைன்னு சொல்றாரு. அந்த உலகாய விஷயங்கள் பேசிக்கிட்டு வெளி விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கிறவங்கள அவங்க கூட நம்ம இருந்தோம்னா அவங்களால என்ன நன்மை நமக்குன்றாரு. சங்க தோஷம் நிறைய ஏற்படுகிறது. ஆனா பிகேஸ்லயும் கூட நிறைய பேருக்கு சகவாசம் சரியில்லைன்னா அப்ப சங்க தோஷம் ஏற்படுதுன்றாரு. சிலரின் சங்கத்தால் வைரம் போன்று மாறுறாங்க, சிலர் கூட சேர்ந்து வைரம் மாதிரி மாறுறாங்க, சிலரின் சங்கத்தினால கல் போன்று மாறுறாங்கன்னு சொல்றாரு. யார் ஞானியாக இருக்கிறார்களோ அவர்கள் பிறரை தனக்கு சமமாக நிச்சயம் மாற்றுவார்கள். அப்ப யார் தானே வந்து நல்லா ஞானத்தை படிக்கிறாங்க பின்பற்றுறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்களையும் அது மாதிரி மாத்துறதுக்கு தான் நிச்சயம் முயற்சி செய்வாங்கன்றாரு. தீய சங்கத்திலிருந்து தன்னை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வார்கள். யார் நல்ல ஞானியா இருக்கிறாங்களோ அவங்க தீய சங்கத்துல இருந்து எப்பயுமே பாதுகாப்பா தன்னை வச்சுக்குவாங்கன்றாரு. ஓம் சாந்தி. இனிமேல் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு முழு சிருஷ்டி முழு நாடகம் நன்கு புத்தியில் இப்போது நினைவிருக்கிறதுன்றாரு. வேறுபாடும் புத்தியில் இருக்கிறது. இப்ப நமக்கு வேறுபாடும் தெரியுது, நம்ம எப்படி இருக்கிறோம் வெளி உலகத்துல எப்படி இருக்கிறாங்க எல்லாமே நமக்கு தெரியுது. இப்ப முழு சிருஷ்டி இந்த முழு நாடகமே புத்தியில வந்துருச்சுன்றாரு. சத்தியுகத்தில் அனைவரும் உயர்ந்தவர்களாக நிர்விகாரியாக தூய்மையாக பணக்காரர்களாக இருந்தோம் என்பது அனைத்தும் புத்தியில் உறுதியாக இருக்க வேண்டும். இப்ப நமக்கு புத்தியில தோணும் நம்ம எப்படி இருந்தோம், நம்மள கடவுள் எப்படி ஆக்கி அங்க சொர்க்கத்துல விட்டு போனாரு, அங்க நம்ம எப்படி இருந்தோம்னா உயர்ந்தவர்களா நிர்விகாரியா தூய்மையாக பணக்காரராக நம்ம இருந்தோம்னு சொல்றாரு. இப்போதோ உலகம் எப்படி இருக்கு பாருங்க, கீழானதாக விகாரியாக அழுக்காக ஏழையாக இப்ப மாறி இருக்கிறதுன்றாரு. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் சங்கம் யுகத்துல இருக்கிறீங்க. உலகம் அப்படி இருந்தாலும் நம்ம வந்து பாபா கூட இருக்கிறோம். இப்ப சங்கம் யுகத்துல நீங்க இருக்கிறீங்க, நீங்கள் அந்த பக்கம் சென்று கொண்டிருக்கிறீர்கள் சொல்றாரு. நதியும் கடலும் இணையும் இடத்தை சங்கமம் என்று சொல்றாங்க இல்லையா, இந்த கடலும் நதியும் இணையிற இடத்த சங்கமம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம வந்து ஒரு பக்கம் இனிமையான தண்ணீர், ஒரு பக்கம் ஓர்ப்பு தண்ணீரும் இருக்கிறது. இந்த கடலும் நதியும் சேர்ற இடத்துல ஒரு பக்கம் அந்த நதியோட தண்ணீர் இருக்கும், ஒரு பக்கம் ஓர்ப்பு தண்ணீரும் இருக்குது. இப்போது இதுவும் சங்கமம் ஆகும். ஒரு பக்கம் இப்ப வந்து நமக்கும் இது கூட சங்கமம் தான். நம்ம ஒரு பக்கம் சங்கம யுகத்துல பாபா கூட இனிமையா இருக்கணும், ஒரு பக்கம் உப்பு தண்ணீர் மாதிரி கலியுகம் இருக்குன்றாரு. சத்தியுகத்தில் லட்சுமி நாராயணன் ராஜ்யம் கூட இருந்தது, பிறகு இவ்வாறே சக்கரம் சொல்கிறது என நீங்கள் அறிகிறீர்கள். சொர்க்கத்துல லட்சுமி நாராயணன் ராஜ்யம் இருந்தது,
அப்புறம் அப்படியே இறங்கி வந்து இப்படிதான் சக்கரம் சுத்துதுன்ட்டு நமக்கு தெரியும். இப்போது சங்கமமாகும் கலியுகத்தின் கடைசியில எல்லாருமே இப்ப துக்கத்துல நிறைந்திருக்கிறார்கள்ன்றாரு. இதற்கு காடு என்று கூறப்படுகிறது. இது காடுன்னா என்ன இருக்கும்? முள்ளு தானே இருக்கும். முள்ளுனாலே துக்கம் கொடுப்பாங்க இல்லையா? அதனாலதான் கலியுகம் ஒரு காடுன்றாரு. சத்தியுகத்திற்கு தோட்டம் என்று பெயர். சத்தியுகத்துல எல்லாம் மலர் மாதிரி இருப்பாங்க, யாரும் துக்கம் கொடுக்க மாட்டாங்க. இப்போது நீங்கள் முள்ளிலிருந்து மலராகி கொண்டிருக்கிறீர்கள்ன்றாரு. இது குழந்தைகளாகி உங்களுக்கு நினைவிருக்கணும், நாம் எல்லையற்ற தந்தையிடமிருந்து சொத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம் சொல்லி பாபா சொல்றாரு. இது புத்தியில் நமக்கு நினைவிருக்க வேண்டும். 84 பிறவிகளின் கதை முற்றிலும் பொதுவானதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது 84 பிறவிகள் முடிவடைய போகிறது என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். இப்ப இந்த டோட்டலா இந்த 84 பிறவி முடிய போகுதுன்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போது நாம் சத்தியுக தோட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை உங்களது புத்தியில் பசுமையாக இருக்கிறது. இப்ப நமக்கு வந்து ஞானம் கேட்டு கேட்டு நம்ம புத்தியில என்ன ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா, நம்ம அடுத்த பிறவில சொர்க்கத்துல அல்லாவின் தோட்டத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம்ட்டு பசுமையா நம்ம புத்தியில் இருக்குது. இப்போது நம்முடைய பிறப்பு இந்த மரண உலகத்தில் இருக்கக்கூடாது. இதோட நம்ம இந்த பர்த் முடியணும். இங்கே நம்ம திரும்ப இந்த கலியுகத்துல பிறக்கக்கூடாது. அடுத்த பிறவி நமக்கு சொர்க்கம்தான் அப்படின்றது நம்ம புத்தியில இருக்கு. நம்முடைய பிறப்பு அமரலோகத்தில் தான் இருக்க வேண்டும் சொல்றார் பாபா. இதெல்லாம் நல்லா பதிய வச்சுக்கணும். திரும்ப நான் இங்க பிறக்கக்கூடாது, நான் அமரலோகத்துல தான் பிறக்கணும்னு சொல்றார் பாபா. சிவபாபாவிற்கு அமர்நாத் என்று கூறுகிறார்கள். சிவபாபாவை தான் வந்து அமர்நாத்ன்னு சொல்லுவாங்க. அமர்நாத்ல ஒரு பனிலிங்கம் மாதிரி இருக்குல்ல, அது அமர்நாத்ன்னு சொல்லுவாங்க. அவர் நமக்கு அமர கதையை கூறிக்கொண்டிருக்கிறார். சிவன் சங்கரர் வந்து பார்வதிக்கு அமர கதையை வந்து சொன்னாரு அப்படின்னு ஒரு கதை இருக்கு. ஆனா உண்மையிலே இப்ப கடவுள் தான் வந்து நமக்கு ஆத்மா அழிவற்றது என்ற அமர கதையை இப்ப சொல்லிட்டு இருக்கிறாரு. அங்கே நாம் சரீரத்தில் இருந்தாலும் அமரர்களாக இருப்போம். நம்ம வந்து சொர்க்கத்துல ஒரு உடல்ல தான் இருப்போம், ஆனா அந்த உடல்ல இருந்தாலும் நம்ம ஆத்மா அழிவற்றவர்களா அமரர்களா இருப்போம். அங்க பிறப்பு எப்படி அது மாதிரிதான் இறப்போம். பிறந்தும் போது குழந்தை சிரிச்சுக்கிட்டே பிறக்கிற மாதிரிதான் இறக்கும் போதும் அந்த உடலை விட்டு சிரிச்சுக்கிட்டே தான் போவாங்க. அதனால எல்லாரும் அமரர்களா இருப்போம்ன்றாரு. நாம் மகிழ்ச்சியாக சரியான நேரத்திற்கு உடலை விடுவோம் சொல்றாரு. கரெக்டான நேரத்துல நம்ம சந்தோஷமா அந்த உடலை விட்டுட்டு போவோம். அதே மரண உலகம் என்று சொல்ல மாட்டாங்க. உண்மையில் இவருக்குள் முழுமையான ஞானம் இருக்கிறது என்பதை நீங்கள் யாருக்கு புரிய வைத்தாலும் புரிந்து கொள்வார்கள். இந்த பிரம்மா பாபாவுக்கு அது எல்லாம் முழுமையான ஞானம் அவர்கிட்ட இருக்குது. சிவபாபாவுடைய ஞானம் எல்லாமே அவருக்குள்ளர இருக்குது. சிருஷ்டியின் ஆரம்பம் மற்றும் முடிவு இருக்கிறது அல்லவா. சிருஷ்டினா வந்து இப்ப ஒரு நாள் ஒரு பகல் பொழுது வருது, இரவு வருது, அப்ப திரும்ப பகல் வருதுல, அந்த மாதிரி சிருஷ்டிக்கு ஒரு ஆரம்பம் இருக்குன்னா முடிவு இருக்கிறது அல்லவான்றாரு. சிறிய குழந்தைகள் கூட இளைஞர்களாகி வயதானவர்களாக ஆகிறார்கள். பிறகு முடிவு வருகிறது, மீண்டும் குழந்தையா ஆகிறார்கள். எல்லாமே வாழ்க்கைய ஒரு சுழற்சின்றாரு, சைக்கிள் மாதிரின்றாரு. குழந்தையா இருக்கிறாங்க, அப்புறம் யூத் ஆகுறாங்க, அப்புறம் வயசாயிடுது, அப்புறம் இறந்துடுறாங்க, அப்ப திரும்ப குழந்தையா பிறக்குறாங்க. எல்லாமே ஒரு சைக்கிள்ன்றாரு. சிருஷ்டி கூட புதியதாகிறது, பிறகு கால் பங்கு பழையதாகிறதுன்னு சொல்லி சொல்றாரு. இந்த சிருஷ்டி கூட புதுசா ஆகுது. அலாவின் தோட்டம்ன்ற மாதிரி சத்தியுகம் புதுசா வருது, அதுக்கப்புறம் அது கால் பங்கு பழசாகுது, அப்புறம் அரை பங்கு பழசாகுது, பிறகு முழுவதுமா இப்ப பழசாயிடுது, பழையதாகிறதுன்றாரு. மீண்டும் புதியதா சிருஷ்டி ஆகுன்றாரு. அதாவது இது ஒரு வந்து சுழற்சி மாதிரி. வாழ்க்கைய ஒரு சக்கரம்ன்ற மாதிரி இந்த உலகம் கூட ஒரு சக்கரம் தான், அது சுழற்சி மாதிரி சுழண்டுட்டு தான் இருக்குன்றாரு. கண்டிப்பா வந்து இப்போ கலியுகம் முடிஞ்சு சத்தியுகம் வரும், இந்த பழைய உலகம் புதிய உலகமா மாறும்ன்றாரு. இந்த விஷயங்கள் அனைத்தையும் வேறு யாருமே சொல்ல முடியாது. இதெல்லாம் வெளியில எந்த ஒரு சத்சங்கத்திலையும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பிராமணர்களாகிய உங்களை தவிர வேற யாருக்கும் இந்த ஆன்மீக ஞானமே கிடையாது. இதை நம்பிக்கை தவிர வேற யாரும் இந்த ஞானம் கிடையாதுன்றாரு. பிராமண வர்ணத்தில் வந்தால் கேட்கலாம், பிராமண வர்ணத்துல வந்தா கேட்கலாம், பிராமணர்கள் மட்டும்தான் அறிவீர்கள் சொல்லி சொல்றாரு. யாரெல்லாம் பிராமண வர்ணத்துல வராங்களோ வந்தா இந்த ஞானத்தெல்லாம் அவங்க கேட்கலாம். இது எல்லாமே பிகேஸ்க்கு மட்டும்தான் தெரியுன்றாரு. பிராமணர்களில் கூட வரிசை கிரமம் இருக்குதுன்னு சொல்றாரு. சிலர் யதார்த்தமாக கூறலாம், சிலரால் கூற முடியாது என்றால் அவர்களுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை சொல்லி சொல்றாரு. நம்மளே கூட வரிசை கிரமம் தான் இருக்குது. ஞானத்தை வந்து சிலர் சொல்றாங்க, யதார்த்தமா சொல்றாங்கன்றாரு. சிலர் சொல்ல முடியல அப்படின்னா அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, அதாவது இது வரைக்கும் புத்தியில எதுவுமே பதியலன்னு அர்த்தம்ன்றாரு. ரத்தின வியாபாரிகளில் கூட பாருங்கள், சிலரிடம் கோடிக்கணக்கான அளவிற்கு சரக்கு இருக்கிறது. வைரெல்லாம் பிஸ்னஸ் பண்றாங்கல்ல, அவங்கெல்லாம் சிலர் வந்து கோடிக்கணக்கான அளவுக்கு சரக்கு வச்சிருப்பாங்க. சிலரிடம் 10,000 கூட சரக்கு இருக்காது, ஏன்னா அவங்களுக்கு விற்க தெரியல, அதனால அந்த மாதிரி இருக்கிறாங்க. உங்களிடம் கூட
இவ்வாறே தான் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஜானகி தாதிஜி பாருங்க, இவர் நல்ல ரத்தின வியாபாரி. அவங்க அப்போல்லாம் லண்டன்லலாம் போயிட்டு இது பண்ணாங்க, சேவை பண்ணாங்க. அங்கே நிறைய பேரை உருவாக்கிட்டு வந்தாங்க, ஞானத்தை சொல்லி புரிய வச்சு. யோகா பவரும் அதிகம், ஞானமும் நல்லா புரிய வைப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க ரத்தன வியாபாரின்னு சொல்றாரு. இவரிடம் விலை மதிப்பற்ற ரத்தினங்கள் இருக்கின்றது சொல்லி பாபா சொல்றாரு. ஜானகி தாதிட்ட விலை மதிப்பற்ற ரத்தினம் இருக்குது, யாருக்கு வேண்டுமானாலும் கொடுத்து நன்கு செல்வந்தர் ஆக்கலாம் சொல்லி சொல்றாரு. இப்போ நமக்கு புத்தியில நல்லா ஞானம் ஸ்டோர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தேடி எல்லாரும் வருவாங்க. அப்போ நம்ம யோகா பண்ண பண்ண நம்ம கனெக்ஷன்ல வருவாங்க. அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஞானத்தை நிறைய சொல்லி புரிய வைக்கலான்றாரு. யாருக்கு வேணாலும் நீங்க சொல்லி கொடுத்து அவங்கள செல்வந்தரா ஆக்க முடியும்னு சொல்லி சொல்றாரு. சிலர் சிறிய ரத்தன வியாபாரியா இருக்கிறாங்க, அதிகமாக கொடுக்க முடியவில்லை என்றால் குறைந்த பதவி தான் அவர்கள் பெறுவார்கள். சிலர் வந்து ரத்தன வியாபாரிகளே வந்து இப்ப நம்மளதான் சொல்றாரு, சிறிய ரத்ன வியாபாரின்னா ஞானத்தையே வந்து கொஞ்சம் தான் எடுத்துக்கிறாங்க, புத்தியில ஸ்டோர் ஆக மாட்டுது. அவங்களால அதிகமா சொல்ல தெரியல ஞானம்னா, குறைந்த பதவி தான் அவங்க அடைவாங்கன்றாரு. நீங்கள் அனைவரும் ரத்தன வியாபாரிகள், இது அழியாத ஞான ரத்தனங்களில் வியாபாரம் ஆகும் சொல்லி சொல்றாரு. இப்ப எல்லாருமே நம்ம எல்லாருமே பாபா நமக்கு இந்த ஞானத்தை கொடுத்து நம்மளை கொண்டு போயிட்டு வியாபாரம் பண்ண சொல்றாரு. இது எல்லாமே அழியாத ஞான ரத்தினங்கள் வியாபாரம்னு சொல்லி சொல்றாரு. யாரிடம் நிறைய நல்ல ரத்தினங்கள் இருக்கின்றதோ அவர்கள் பணக்காரர்கள் ஆகின்றார்கள் சொல்றாரு. இப்போ நமக்கு புத்தியில வந்து எவ்வளோ ஞானம் ஸ்டோர் ஆகுதோ அவ்வளோ அப்படியே நம்ம எடுத்துட்டு போவோம். ஆத்மா வந்து இந்த உடலை விட்டு போகும்போது அவ்வளோ ஞானத்தை எடுத்துக்கிட்டு சொர்க்கத்துக்கு போகும்போது அங்க நம்ம வந்து நல்ல இடத்துல பிறப்போம். மாட மாளிகையில பிறந்து நம்மளை சுத்தி அவ்வளோ செல்வ செழிப்பு இருக்கும். அதுக்கு தான் ஒழுங்கா படிங்கன்னு சொல்றாரு. நல்லா முரளியை கேட்டாதான், முரளியை விட்டுட்டு நம்ம வேற எதுக்கும் போகக்கூடாது. முரளி டைம்ல மற்ற விஷயங்களுக்கு போகவே கூடாது. முரளி டைம்ல கரெக்டா முரளியை வந்து படிச்சிடணும். அதான் சொல்றாரு, யாரிடம் நிறைய நல்ல ரத்னங்கள் இருக்குதோ அவங்க பணக்கார ஆகிறாங்கன்னு சொல்றாரு. மற்றவர்களையும் அது போல மாற்றுவார்கள். அவங்க வந்து பணக்காரராகி மற்றவங்களையும் பணக்காரா மாத்துவாங்க பாருங்க. நம்ம கிட்ட இருக்கிற ஞானத்தை மற்றவங்களுக்கு சொல்லி அவங்களையும் நம்ம பணக்காரரா மாத்துறோம்னு சொல்றாரு. இது ஸ்தூலமாகவும் புரிஞ்சுக்கிட்டா இது சூட்சமா நமக்கு சொல்றாரு பாபா. அனைவரையும் நல்ல வியாபாரிகள் என்று சொல்ல முடியாது. நல்ல நல்ல வியாபாரிகளை பெரிய பெரிய சென்டருக்கு அனுப்பி விடுகிறார்கள். இப்போ வந்து இந்த வியாபாரத்தை வச்சு ஞானத்தை வந்து இன்னைக்கு புரிய வைக்கிறாரு. நிறைய எல்லாரையும் நம்ம நல்ல வியாபாரின்னு சொல்ல முடியாது. யார் நல்ல ஞானம் சொல்றாங்களோ நல்ல நல்ல வியாபாரிகள்லாம் பெரிய பெரிய சென்டருக்கு அனுப்பிடுறாங்கன்றாரு. பாப்பா அங்க வந்தோடனே ரொம்ப நல்லா பாபா ஞானம் புரிஞ்சுக்கிறாங்க, நல்லா சேவை பண்றாங்கன்னா அவங்கள பெரிய பெரிய இடத்துக்கு அனுப்பிச்சு விட்ருவாங்க. பெரிய ஆட்களுக்கு நல்ல ரத்தினங்கள் கொடுக்கப்படுகிறதுன்னு சொல்லி சொல்றாரு. பெரிய பெரிய கடைகளில் எக்ஸ்பர்ட் திறமைசாலியாக இருக்கிறாங்க. பாபாவுக்கு கூட வியாபாரி ரத்தின வியாபாரி என்று சொல்லப்படுகிறது. இந்த பெரிய பெரிய கடையில எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய இந்த நிறைய துணி கடையெல்லாம் கூட இருக்கு இல்லையா, எக்ஸாம்பிள். அவங்க திறமைசாலியா இருக்கிறவங்களெல்லாம் வச்சிருப்பாங்க. அது மாதிரி நம்ம இங்கேயும் பாபா வந்து எக்ஸ்பர்ட் எல்லாம் வச்சிருக்கிறாரு. நல்லா ஞானத்தை சொல்லி புரிய வைக்கிறவங்களெல்லாம் பெரிய பெரிய சென்டர்ல வச்சுக்கிறாரு. பாபாவிற்கு கூட வியாபாரி ரத்ன வியாபாரின்னு தான் சொல்லப்படுது. சிவபாபாவும் சரி பிரம்மா பாபாவும் சரி நல்லா வியாபாரம் செய்யறவங்க தான்றாரு. ரத்தினங்களின் வியாபாரம் செய்கிறார், பிறகு மந்திரவாதியாகவும் இருக்கிறார். சிவபாபா ரத்தினங்களின் வியாபாரம் செய்யறாரு, மந்திரவாதியாகவும் இருக்கிறாரு சிவபாபா. ஏன்னா அந்த அளவுக்கு வைப்ரேஷன் அவரை தேடி எல்லாரும் வராங்க. பிறகு அவரிடம் திவ்ய திருஷ்டி என்கிற சாவி இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றாரு. திவ்ய திருஷ்டி என்ற சாவி சிவபாபாட்ட தான் இருக்குது. அதாவது இந்த காட்சி காட்டுற சாவி. இப்போ காட்சி கிடைக்குதுன்னா அது அவரு தான் காட்டுறாரு, அந்த சாவி அவர்கிட்ட தான் இருக்குது. இது வந்து நம்மளையெல்லாம் காட்ட முடியாது. நம்ம எந்த அளவுக்கு பாபா நினைக்கிறோமோ அவர் வந்து அந்த திவ்ய திருஷ்டியை வந்து கொடுப்பாரு. அப்போ வந்து நம்ம மூலமா மற்றவங்களுக்கு காட்சி கிடைக்கும். ஆனா இந்த காட்சி கிடைக்கிறது அவர் கையில தான் இருக்குது. ஏதாவது தீவிரமாக பக்தி செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு சாட்சாத்காரம் கிடைக்கிறது. இப்போ வந்து முருக பக்தர், விநாயகர் பக்தர், அப்படியே அனுமான் பக்தர்லாம் தீவிரமா அவங்கள விரும்புவாங்க, தீவிரமா பக்தி செய்வாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த காட்சி கிடைக்கிறது. இங்கே அந்த விஷயங்கள் இல்லை. இங்க ஞானத்துல இந்த காட்சி போன்ற விஷயங்கள்லாம் கிடையாது. இங்க வந்து நம்ம நல்லா படிச்சு பாஸ் பண்ணி சொர்க்கத்துக்கு போகணும், யோகா பண்ணணும், சொர்க்கத்துக்கு போகணும். இங்க காட்சி பார்க்கறதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்றாரு. இங்க எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் வீட்டில் இருந்தபடியே நமக்கு காட்சிகள் கிடைக்கிறதுன்றாரு. இங்க நமக்கு ஒன்றும் கிடையாது, நம்ம முயற்சி பண்ணா போதும், போக போக கடைசியில எல்லாருக்கும் காட்சி கிடைக்கும்ன்றாரு. ஒவ்வொரு நாளும் எளிதாகி கொண்டே போகிறது. பலருக்கு பிரம்மா மற்றும் கிருஷ்ணருடைய காட்சிகள் கிடைத்திருக்கிறது.
ஆரம்பத்துல பிரம்மா பாபா மேல சிவபாபா வரும்போது நிறைய பேருக்கு பிரம்மா பாபாவுடைய காட்சி, கிருஷ்ணருடைய காட்சி எல்லாம் கிடைச்சிருக்குது. அதனாலதான் தேடி வந்தாங்க சென்டருக்கு நிறைய பேர். அவர்களுக்கு பிரம்மாவிடம் செல்லுங்கள், அவரிடம் சென்று இளவரசன் ஆவதற்கான படிப்பை படியுங்கள் எனவும் அந்த அசரீரி குரல் வந்து அவங்களுக்கு கேட்டிருக்கிறது ஆரம்பத்துல. இப்பயும் அதே மாதிரிதான் நடக்குதுன்னு சொல்றாங்க. இப்பயும் பிரம்மா பாபா வந்து இந்த மாதிரி சேவை தான் செய்யறாரு. அந்த மாதிரி சென்டருக்கு வந்தவங்களும் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்கு இவரோட காட்சி கிடைச்சிது, இவர் இங்கே போன்னு சொன்னார், அதனால வந்தோன்ட்டு. இப்பயும் அந்த மாதிரி நடக்குது. அப்பயும் அதே மாதிரி தான் வந்து ஆரம்பத்தில் பிரம்மாவோட காட்சி கிடைச்சி, இவர்கிட்ட போங்க, அவர்கிட்ட போய் இளவரசன் ஆவதுக்கான படிப்பை படிங்கன்னு சொல்லி அசரீரி குரல் கேட்டிருக்கிறது. இந்த பவித்திரமான இளவரசன் இளவரசிகள் இருக்கிறார்கள் அல்லவா. இந்த இளவரசன் இளவரசினா அந்த சொர்க்கத்தில் இருக்கிற பிரின்ஸு பிரின்சஸோட காட்சி காமிச்சிருக்கிறாரு. இளவரசன் பவித்திரமானவர் என்று கூறலாம். பவித்ரதாவினால் தான் பிறவி எடுக்கிறார்கள் அல்லவா. தூய்மையா யோக பலத்தினால பிறக்கிறாங்க, அதனால அவங்க இளவரசனை பவித்திரமானவர் என்று சொல்லலாம்ன்றாரு. பதித்தமானவர்களை பிரஷ்டாச்சாரி என்று கூற முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. தூய்மையற்றவர்களை நம்ம பிரஷ்டாச்சாரி என்று சொல்ல முடியாதுன்றாரு. தூய்மையற்றவர்கள் பதித்தத்திலிருந்து பாவனமாக வேண்டும். அதாவது தூய்மையற்றவர்களை நம்ம தூய்மையானவங்கன்னு சொல்ல முடியாது. அதனால இப்போ தூய்மையற்றதுலேருந்து தூய்மையாக ஆகணும், இதை புத்தியில் இப்போ வைத்து கொள்ள வேண்டும் சொல்றாரு. அப்போது யாருக்கு வேண்டுமானாலும் நீங்க புரிய வைக்க முடியும். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் புத்தியில வச்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்க யாரை பார்த்தாலும் உங்களால புரிய வைக்க முடியுன்றார். இவர் மிகவும் புத்திசாலி என மனிதர்கள் நினைக்கிறார்கள். எங்களிடம் எந்த சாஸ்திரங்களை பற்றிய ஞானமும் இல்லை, இது ஆன்மீக ஞானமாகும் சொல்றார் பாபா. எல்லாரும் பிரம்மா பாபாவும் மிகவும் புத்திசாலின்னு நினைச்சுக்கிறாங்க. அதாவது அவர் நிறைய சாஸ்திரம்லாம் படிச்சிருக்கிறாருன்ட்டு. கடைசியில் அவர்கிட்ட சாஸ்திரம்லாம் எதுவும் கிடையாது, இது சிவபாபா சொன்ன ஞானம் தான், இது ஆன்மீக ஞானம் சொல்லி சொல்றாரு. ஆன்மீக தந்தை தான் வந்து இப்போ புரிய வைக்கிறார் என்று சொல்லுங்க. இந்த ஞானம் எங்க இருந்து வந்ததுன்னா கடவுள்கிட்ட இருந்து வந்தது. அவர் தான் வந்து பேசிட்டு இருக்கிறாருன்னு சொல்லுங்க. இந்த திருமூர்த்தி பிரம்மா விஷ்ணு சங்கரர் கூட படைப்பு தான், படைக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை தான். அவர் எல்லைக்குட்பட்ட படைப்பவர், இவரோ எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை. எல்லைக்கப்பாற்பட்ட படைப்பவர் தந்தை தான் வந்து படிக்க வைக்கிறாருன்ட்டு சொல்லுங்க. அவரு நம்ம ஒரு சாதாரண அப்பா இருக்கிறாருன்னா அவர் எல்லைக்குட்பட்ட அப்பா, படைப்புல அந்த குழந்தைகளை படைக்கிறாரு. இந்த பிரம்மா விஷ்ணு சங்கரரே படைச்சவரே இந்த ஒரு சிவன் தான். அவரே வந்து நம்மளை படிக்க வைக்கிறாரு சொல்லுங்க. கடினமாக உழைக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இது பாருங்க, அந்த பதவி அடையிறதுனா சும்மா கிடையாது. தேவதா பதவி அடையிறது, அதுவும் அங்க போய் லட்சுமி நாராயணன் ஆகிறதுனா சாதாரண விஷயம் கிடையாது. கடினமா உழைக்கணும்னு சொல்லி சொல்றாரு. பாபா மலராக நம்மளை மாற்றுகிறார். நீங்கள் ஈஸ்வரிய குலத்தினர், உங்களை பாபா பவித்திரமாக இப்ப மாற்றுகிறார். பிறகு அப்பவித்திரமாக மாறுகிறீர்கள் என்றால் குலத்தையே களங்கப்படுத்தவர் ஆகிறீர்கள் சொல்றார் பாபா. தந்தைக்கு தெரியும் அல்லவா, பிறகு தர்மராஜ் மூலமாக நிறைய தண்டனைகள் கொடுப்பார். இப்போ பாபாட்ட வந்தால் பாபா நம்மளை தூய்மையாக மாத்துறாரு. பிறகு வெளியே போயிட்டு சில பிகேஸ் வந்து அப்பவித்திரமாக ஆயிடுறாங்க. அப்போ அது சாதாரண மாதிரி வாழறாங்கன்னும் போது குளத்துக்கே களங்கம் ஏற்படுத்துறீங்க இல்லையா. பிகேலேருந்து நான் பிகேவா ஆகுறீங்க, அதை பாபாவுக்கு தெரியும் இல்லையா. பாபா பார்த்துட்டு தான் இருக்கிறாரு எல்லாத்தையும். அப்புறம் தர்மராஜ் மூலமாக கடைசியாக காட்சி காமிச்சு தண்டனைகள் நிறைய கிடைக்குன்றாரு. பாபாவுடன் தர்மராஜும் இருக்கிறார். இப்போ பாபாவோட சிவபாபா பிரம்மா பாபா உடல்ல இருக்கிறாரு. அப்ப அவர் வந்து இப்ப அப்பா ஆசிரியர் சத்குருவா இருக்கிறாரு. அப்புறம் கடைசியா தர்மராஜோடைய தலை, 4வது தலை திரும்பும். அப்ப அவரே தான் தர்மராஜாவும் இருக்கிறாருன்றாரு. தர்மராஜின் கடமை கூட இப்போது நிறைவடைகிறது சொல்றாரு. இப்பவே முடிஞ்சிருது. தர்மராஜ் வந்து கடைசியா வருவாரு. அவர் தான் நம்ம இப்ப அப்பாவா இருக்கிறவர் தான் கடைசியா தர்மராஜா மாதிரி அவரோட கடமையை அவர் முடிச்சிருவாரு. நீதிபதி சீட்ல உட்காந்து தண்டனை கொடுப்பாரு. இப்ப பொறுமையா சொல்லிட்டு இருக்கிறதால கடைசியா காட்சிகள் காமிச்சு தண்டனை கொடுப்பாரு. சத்தியுகத்தில் இருக்க மாட்டார். அதோட இப்போ கலியுகம் முடிஞ்சு எல்லாரும் போயிட்டு சொர்க்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த 4 ரோலும் முடிஞ்சிருது. அப்பா ஆசிரியர் சத்குரு தர்மராஜ் 4 ரோலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சத்தியுகத்துல அவர் வரமாட்டாரு, சொர்க்கத்துல பாபா இருக்க மாட்டார். பிறகு துவாபர யுகத்துலேருந்து ஆரம்பமாகிறது. அதுக்கப்புறம் துவாபர யுகத்துலேருந்து பக்தி. அப்போ குய்யோ முயோன்னு அவரை நம்ம கூட்டுன்னு கிடப்போம். ஏன்னா நம்ம வந்து தேக உணர்வில் வந்துடுவோம் இல்லையா. கடவுளேன்ட்டு அப்போ வந்து ஆரம்பிச்சிருவோம்ல. அப்போ அவர் வந்து அவரோட பாட்டு ஆரம்பிக்குது. ஆனால் அருளல் ரோலில் இருப்பார், நேராக வரமாட்டார். அங்கேயே இருந்துக்கிட்டே நமக்கு அருள் பாலிப்பார், காட்சி கொடுப்பாரு, அதெல்லாம் பண்ணுவார். ஆனால் நமக்கு வந்து அந்தந்த காட்சிகள் காமிக்கிறது இதெல்லாம் செய்வார்.
பிறகு துவாபர யுகத்திலிருந்து ஆரம்பமாகிறது. தந்தை வந்து கர்மம் அகர்மம் விகர்மத்தின் விளைவுகளை இப்போ புரிய வைக்கிறார். ஆனால் இந்த ஒரு பிறவில தான் கடைசியாக சங்கம யுகத்தில் தான் வந்து கர்மம்னா என்ன ஒரே பிறவிலே கிளாஸ் எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஆனால் இந்த ஒரு பிறவிக்கு படிக்கிற படிப்பே நமக்கு 84 பிறவிக்கு தாங்குது. அந்த அளவுக்கு ஞானத்தை போட்டுட்டு போயிடுறாரு. இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரிலாம் நடந்தால் தான் பிழைக்க முடியும், இப்படிலாம் நடந்தீங்கன்னா சரியான பாவத்தை அனுபவிப்பீங்கன்ட்டு எல்லாத்தையும் சொல்லி சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாரு. கர்மானா என்ன? கர்மானா நம்ம வந்து என்ன செய்கிறோமோ அதுதான் வந்து செயல். அந்த செயலுக்கான பிரதிபலன் நமக்கு வந்து திரும்ப வரும். அது நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும். அது ஒரு பூமரேங் மாதிரி. கர்மா இஸ் பூமரேங்குன்னுவாங்க. போட்டிங்கன்னா நம்மகிட்டே வரும். அது மாதிரி நம்ம என்ன செய்கிறோமோ அது நமக்கு விளையும். அதாவது முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையுன்னுவாங்களோ அந்த மாதிரி. அகர்மன்றது நம்ம வந்து சோல் கான்ஷியஸில் செய்கிறது. ஆத்ம உணர்வுலேருந்து நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் அது யாரையும் புண்படுத்தாது, யாருக்கும் துக்கம் வராது, நம்ம உடம்புக்கும் பிரச்சனை இருக்காது, மற்றவங்களுக்கும் தொந்தரவு கொடுக்காது. அந்த மாதிரியான சோல் கான்ஷியஸில் செய்கிறது. அதுதான் இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். கர்ம யோகியாக இருந்து ஆத்ம உணர்வுலேருந்து வேலை செய்கிறது, பாபா நினச்சிக்கிட்டே வேலை செய்கிறது, அடுத்தவங்கள துக்கம் கொடுக்காது. அந்த கர்மேந்திரியங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். அது மாதிரி சுகர்மம், அது வந்து சுகர்மம், மற்றவங்களுக்கு சுகர்மம் நல்லது செய்யறது அந்த கர்மம். இதே இப்போ விகர்மன்றது பாவ கர்மங்கள். அதாவது 5 விகாரத்தில் வந்து காமம், கோபப்படுறது, பற்று வச்சுக்கிட்டு தொல்லை பண்ணுறது, யார் மேலேயாவது பற்று வச்சுன்னு அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ண வேண்டியது, அது மாதிரி கூட நம்ம இருக்கக்கூடாது. யாருக்குமே தொந்தரவு கொடுக்கக்கூடாது. தேக உணர்வில் வந்து பற்று, அப்புறம் ஆசைப்படுறது, அகங்காரமாக பேசுறது, இது எல்லாமே விகர்மம். இந்த 5 விகாரத்தினால நம்ம தேக உணர்வில் வந்து செய்கிற எல்லா விஷயமே விகர்மம். இந்த 3 விளைவுகளையும் நமக்கு புரிய வைக்கிறார். இதன் காரணமாக தான் நம்ம தலையில் பாவம் வந்து ஏறிடுச்சு. இந்த பாவத்தின் விளைவு தான் இப்போ நம்ம வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த அனுபவிக்கிறது பாபா நினைவில் கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்சிடும். கடைசியாக கர்மங்களை வென்ற நிலை வந்துடுவீங்கன்றார். இவர் போன பிறவியில் இந்த கர்மத்தை செய்திருக்கிறார், ஆகையால் இதை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது என சொல்கிறார்கள் அல்லவா. நம்ம சொல்லுவோம், நிறையவே பக்தியிலே சொல்லுவாங்க, இவர் அந்த மாதிரி கர்மம் பண்ணிடுறாரு, புண்ணியவதி. சிலர் சொல்லுவாங்க இவங்க புண்ணியவதி, நல்லா புண்ணியம் செஞ்சு வந்திருக்கிறாங்க, அதனால தான் கொடுத்து வச்சிருக்கிறாங்க பாருங்க, நல்லா இருக்கிறாங்கன்னா. இப்போ போன பிறவில கொடுத்து வச்சிருக்காங்க, அதனால தான் இந்த பிறவில நல்லா இருக்கிறாங்க. ஏன்னா யார்கிட்டயோ கொடுத்து வச்சிருக்காங்க, அதனால தான் நல்ல இடத்துல பிறந்து வந்து அதை அனுபவிக்கிறாங்க. இதே பாவம் செஞ்சிருந்தாங்கன்னா, இப்போ பிச்சைக்காரனா இருக்காங்கன்னா அப்போ இவங்க ஏதோ பண்ணியிருப்பாங்க, அதனால தான் இப்படி அனுபவிக்கிறாங்க. போன பிறவில இவங்க நிறைய காசு பணத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதோட அருமை தெரியணுன்றதுக்காக அடுத்த பிறவில பிச்சைக்காரனா பிறந்திருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து கர்மாதான் சொல்லி சொல்றாரு பாபா. சத்தியுகத்தில் இவ்வாறு சொல்ல மாட்டாங்க. ஆனால் சொர்க்கத்தில் இந்த மாதிரி யாரும் கெட்ட கர்மம் செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி இவங்க போன பிரிவில் பண்ணதுனால தான் இப்படி அனுபவிக்கிறாங்கன்னா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அங்கே எல்லாருமே அக்கர்மம் தான் செய்வாங்க, எல்லாருமே ஆத்ம உணர்வில் இருப்பாங்க. கெட்ட கர்மங்களின் பெயரே அங்கே இருக்காது. அங்கே 5 விகாரத்தில் வந்து பொறாமப்படுறது, கோவப்படுறது, அடுத்தவங்கள பார்த்து அலையிறது, இதெல்லாம் எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு எல்லாமே இருக்கும். மற்றவங்கள பார்த்து யாரும் அலைய மாட்டாங்க, எல்லாமே நிறைஞ்சு இருக்கும். பண்டாரா லட்சுமி நாராயணோட ராஜ்யமே அப்படியே இருக்கும்னா அவங்க அவங்களுக்கும் எல்லாம் இருக்கும். அவங்க வேலை பார்க்குறவங்களுக்கும் எல்லா வசதிகள் வாய்ப்பும் இருக்கும். பிரஜைகளையும் குழந்தை மாதிரி பார்த்துக்குவாங்க. அது மாதிரி எல்லாருக்கும் இருக்கிறத மற்றவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாங்க, வள்ளலாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால எல்லாருக்கும் எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி ஒரு உலகம், அது சொர்க்கம். அங்கே கெட்ட கர்மங்கள் பெயரே அங்கே இருக்காதுன்றாரு. ஆனால் இங்கே தான் நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே கலியுகம் துவாபர யுகம் முடிவுலேருந்து ஆரம்பிச்சிருச்சு. என்னை துவாபரயுகம் வரைக்கும் எண்ணிது ஒன்னிது அப்படி இருந்தது. எண்ணிது ஒன்னிது, இதை தாண்டி வரக்கூடாது, கோட்டை தாண்டி வரக்கூடாது, அப்படிதான் துவாபர யுகத்தில் இருந்தது. மண்ட மாற்று முறை அப்படிலாம் இருந்தது. தவறு செய்ய மாட்டாங்க, நியாயம்னா நியாயம், அவ்வளோதான், அப்படி இருந்தது. ஆனால் கலியுகத்தில் எப்படி மாறிடுச்சுன்னா எண்ணிது ஒன்னிது அப்படி மாறிடுச்சு. எண்ணிதையும் நான் எடுத்துக்குவேன், ஒன்னிதையும் நான் பிடிங்கிருவேன், உன்னை கொலையே பண்ணி போட்டாலும் போட்டுருவேன். அந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட குணம்லாம் எப்போ வந்ததுன்னா 5 விகாரத்தினால அந்த பீக்கில் போயிடுச்சு. அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம். நல்லது கெட்டது ரெண்டுமே இப்போ இருக்குதுன்றாரு. சுக துக்கம் ரெண்டுமே இப்போ இருக்குன்றதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இங்க சுகமும் இருக்குது, துக்கமும் இருக்குதுன்றார். ஆனால் சுகம் மிகவும் குறைவாக இருக்கு. ஆனால் இந்த கலியுக இறுதியில சுகம்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சந்தோஷமா அந்த மறுநாளே உட்காந்து அழுவோம். அந்த மாதிரி தான் வந்து இங்கே சுகம் இருக்குன்றார். அங்கே துக்கத்தின் பெயரே கிடையாது. அங்கே சொர்க்கத்தில் வந்து உங்களுக்கு துக்கன்றதே அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. சொர்க்கத்தில் தேவதைகள் துக்கமா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன எனக்கு தெரியாதேன்னு கேட்பாங்க. சத்தியுகத்தில் துக்கத்தின் பெயர் எங்கிருந்து வந்தது? நீங்கள் பாபாவிடமிருந்து புது உலகத்தின் சொத்தை இப்போ அடையிறீங்க. ஆனால் சொர்க்கத்துக்கு போய்
போய் அந்த மாதிரி ஜாலியா இருக்கணும்னா இங்க உழைக்கணும், இங்க பாபா கிட்ட முரளி கேட்கணும், படிக்கணும். இதை விட்டுட்டு நம்ம எங்கேயும் போகக்கூடாது. இந்த டைம்ல எங்கேயாவது சுத்த போனோம்லாம் நினைக்கக்கூடாது. அந்த 6:30 to 7:30 பாபாவுடைய நினைவு, பாபாவுடைய முரளி தான் கேட்கணும். மற்ற விஷயங்கள்ல நம்ம புத்தி போகக்கூடாது. அதான் சொல்றாரு, நீங்கள் பாபாவின் புது உலகத்தினுடைய சொத்தை அடைறீங்க. தந்தை தான் துக்கத்தை நீக்கி சுகத்தை அளிப்பவர். இப்ப கடவுள் தான் வந்து துக்கத்தை நீக்கி நமக்கு சுகம் கொடுக்கிறார். துக்கம் எப்போது ஆரம்பமாகிறது என்பதை கூட நீங்கள் அறிகிறீர்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப கடவுளே வந்து நமக்கு துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கறாரு. நமக்கு தெரியும் துக்கம் எப்போலேருந்து ஆரம்பமாகுதுன்னா துவாபர யுகத்துல இருந்து. சாஸ்திரங்களில் கல்பத்தின் ஆயுள் மிக நீண்டதாக எழுதிட்டாங்க. கல்பத்தின் ஆயுள் அந்த 5000 வருஷம்ன்றத லட்சக்கணக்கான வருடங்கள்ட்டு சாஸ்திரம் அதெல்லாம் நம்ம படிச்சோம்னா நமக்கு அப்படியே புத்தியே குழம்பிரும். அந்த மாதிரி எழுதி வச்சிருக்கிறாங்க. அது சரிசமமாவே இருக்காது. கலியுகம் பாத்தீங்கன்னா 40,000, சத்தியுகம் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான. அந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் மாதிரியே வராது, ஏதோ கோணமானலாம் வரும். அதெல்லாம் வந்து தப்பு. அதான் பாபா சொல்றாரு, சரிபாகம் தான் இருக்கும். எப்படி அந்த எல்லாமே பாபா கரெக்டா தான் படைச்சிருக்கிறாரு. எல்லாமே சரிபாகமா தான் ஸ்வஸ்திக் சிம்பிள். அதனாலதான் இந்து தர்மத்துல நம்ம போட்டிருப்போம். அப்ப சத்தியுகம் வந்து 2500, அதாவது டோட்டலா சொர்க்கம் வந்து 2500. அதுல 1250 சத்தியுகம், திரேதாயுகம் 1250, துவாபர யுகம் அதே மாதிரி 1250, கலியுகம் 1250 வருஷம். டோட்டலாவே 5000 வருஷம். அது சரிபாகமா தான் இருக்கும். இவங்க வந்து லட்சக்கணக்கான ஆண்டுல கல்பத்தின் ஆயில எழுதிட்டாங்கன்றாரு. அரை கல்பத்திற்கு நமது துக்கங்களே நீங்கி போயிரும் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க இப்பதானே இப்பயே நம்ம ஜாலியா தான் ஆயிட்டோம். நம்ம பாபா எவ்வளவு நம்ம புத்திய லேசாக்கிட்டாரு. முரளி தினம் தினம் படிக்க படிக்க நம்ம எவ்வளவு லேசாயிட்டே வரோம். ஆனா மத்தவங்க வெளி உலகத்துல இருக்கவங்க பாருங்க, ஒரே அவங்க பேசுறதை கேட்டாலே நமக்கு எனர்ஜி போயிடும் போல இருக்குது. அப்படியே பாரமா இருக்குது அவங்க பேசுறதுலாம். அந்த அளவுக்கு துக்கமா இருக்கிறாங்க எல்லாரும். அவங்க பேசுறதை கேட்டாலே நமக்கு பாதி துக்கமாயிடுது, அந்த மாதிரி பேசுறாங்க. அதனால அந்த அளவுக்கு நம்ம பாபா வந்து இப்ப நம்மள லேசா ஆக்கிட்டு வர்றாரு. அவ்வளவு லேசா நம்ம மாறிட்டு வரோம். பாபா சொல்றாரு, இப்ப அரை கல்பத்திற்கு நமக்கு துக்கங்களே இப்ப நீங்கி போயிடும்னு சொல்லி சொல்றாரு. அரை கல்பத்திற்கு உங்களுக்கு துக்கம்ன்றதே இருக்காது, நாம் சுகம் அடைவோம் என உங்களுக்கு தெரியும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நமக்கு தெரியும் கண்டிப்பா நம்ம சுகம் அடைவோம். ஏன்னா இப்ப பாபா தான் நம்மள படகொட்டியா வந்து உட்கார வச்சு கூட்டு போறாரு. அப்ப நமக்கு என்ன கவலை? இந்த சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது, இதை பற்றி புரிய வைப்பது மிகவும் எளிதாகுன்றாரு. இதெல்லாம் நீங்க மத்தவங்க போய் புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸின்றாரு. இந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களை தவிர வேறு யாருடைய புத்தியிலுமே இப்ப இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் புதுசா இருக்குல்ல, இது யாருக்குமே தெரியாது வெளி உலகத்தினருக்கு, நமக்கு தான் தெரியுன்றாரு. லட்சக்கணக்கான வருடங்கள் என கூறியதால் அனைத்து விஷயங்களும் புத்தியிலிருந்து விலகிவிட்டது. இப்ப எதனால எல்லாரும் கும்பகர்ண மாதிரி தூங்கிட்டு இருக்கிறாங்கன்னா, இதுல வந்து அந்த கல்பத்தினோட ஆயுள் 5000 வருஷம்னா ஒரு ஒரு பயம் வரும். ஐயோ இன்னும் இவ்வளவு வருஷம்தான் இருக்கு, நம்ம உலகமே அழிய போகுது, நம்ம அதுக்குள்ளார கடவுள்கிட்ட வந்து படிக்கணும்னு தோணும். இந்த லட்சக்கணக்கான வருடங்கள் சொன்னதுனால புத்தியில இருந்து எல்லாருக்குமே எல்லா விஷயம் போயிடுச்சுன்றாரு. இப்போது இந்த சக்கரம் 5000 வருடத்துனது என உங்களுக்கு தெரியும். இப்ப நமக்கு தெரியும், கிறிஸ்துவர்களுக்கு கூட தெரியுது 2000 வருஷத்துல உலகம் அழிஞ்சிரும். அவங்க வந்து எப்பொழுதோ சொல்லிட்டு இருக்கிறாங்க, 2000 உலகம் அழிஞ்சிரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுது, நமக்கும் தெரியுது, நம்ம பிகேஸ்க்கு தெரியுது. ஆனா உலகத்துல மத்தவங்க எல்லாருமே கும்பகர்ணம் மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க. இந்த சூரிய வம்சம் சந்திர வம்சத்தினரின் ராஜ்யம் இருந்தது நேற்றைய விஷயமாகும் சொல்றாரு. பாபாக்கு கல்கி பாத்து, கல்கி பாத்துனா நேற்று இன்றுன்ட்டு ஹிந்தியில சொல்லுவாங்க. அவரு நேத்து தான் நீங்க தேவதையா இருந்தீங்க, இன்னைக்கு இப்படி ஆயிட்டீங்கன்னு சொல்றாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு யுகம், அதாவது அந்த பாதி யுகம்ன்றது நேத்து மாதிரி அவருக்கு, இன்னைக்கு வந்து பாதி யுகம்ன்ற மாதிரி சொல்றாரு அவரு. நேத்து தான் நீங்க சூரிய வம்சம் சந்திர வம்சம் ராஜ்யம் வந்து நேற்றைய விஷயம்ன்றாரு. பிராமணர்களின் பகல் என்று கூட சொல்றாங்க இல்லையா, சிவபாபாவின் பகல் என்று சொல்ல முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. பிராமணர்களின் பகல் பிராமணர்களின் இரவு, அப்படிதான் சாஸ்திரத்துல கூட இருக்குது. சிவபாபாவின் பகல் சிவபாபா, ஏன்னா அவரு தான் நடிக்கவே வர்றதில்ல, அவரு எப்படி அவரோட பகல்னு சொல்ல முடியும்? பிராமணர்கள் தான் நடிக்க வராங்க, பகல்ல தேவதையா இருக்கிறாங்க, இரவுல சூத்திரனா அந்த வைஷ்யரா மாறிடுறாங்க. அதனால பிராமணர்களின் பகல் பிராமணர்களின் இரவுன்னு தான் பாடப்பட்டிருக்குது. பிராமணர்கள் பக்தி மார்க்கத்தில் கூட செல்கிறார்கள், இது சங்கமமாகும்னு சொல்லி சொல்றாரு. பகலும் இல்லை இரவும் இல்லை. நமக்கு வந்து பகலும் கிடையாது இரவும் இல்லை. இப்ப நம்ம எதுல இருக்கிறோம்னா சங்கம யுகத்துல இருக்கிறோன்றாரு. பிராமணர்களாகிய நாம் தான் தேவதை ஆவோம், பிறகு திரேதாவில் சத்திரியர்கள் ஆவோம் என நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னு சொல்றாரு.
இப்போ நம்ம தான் போய் தேவதை ஆவோம், அப்புறம் சத்திரியர் ஆவோம், அப்புறம் துவாபர யுகத்தில் வைஷ்யர், அப்புறம் கலியுகத்தில் சூத்திரராக ஆயிடுவோம். இதை நன்கு புத்தியிலே இப்போ வச்சுக்கோங்க. இந்த விஷயங்கள் வேறு யாருக்குமே தெரியவில்லை. சாஸ்திரங்களில் இவ்வளவு ஆயுள் என எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த கணக்கை எங்கிருந்து கொண்டு வந்தீர்கள்ன்ட்டு கேட்பாங்க. அவங்க சாஸ்திரத்தில் லட்சக்கணக்கான ஆயுள்னு எழுதியிருக்கிறாங்க. நம்மளை கேட்பாங்க, நீங்கள் எங்கேருந்து இந்த 5000 வருஷம் இந்த கணக்கெல்லாம் சொல்கிறீங்க? என்னமோ இந்த டைமில் தான் முஸ்லீம் வந்தாங்க, இந்த டைமில் தான் கிறிஸ்து வந்தாங்கன்ட்டு கரெக்டாக இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னதுன்னு கேட்பாங்க. பாபா தான் சொன்னார் இல்லையா? நமக்கு யார் சொன்னாங்க? சிவபாபா தான் சொன்னார். கடவுளே வந்து சொன்னார். இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகம் என்று யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி சொல்றாரு. அரை கல்பம், சத்தியுகம், திரேதாயுகம், பிறகு பாதியிலிருந்து தான் பக்தி ஆரம்பமாகிறது என குழந்தைகளின் புத்தியில் இப்ப இருக்குது. அது திரேதா மற்றும் துவாபர யுகத்தின் சங்கமம் தான் சொல்லி சொல்றாரு. அப்பதான் பக்தி ஆரம்பிச்சதுன்றாரு. இந்த திரேதாயுகம் துவாபர யுகத்துக்கு நடுவுல பக்தி ஆரம்பிச்சது. துவாபர யுகத்திலிருந்து தான் மெல்ல மெல்ல இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் உருவாக்குறாங்க. எப்படி மரம் உயர்ந்து விருந்திருக்கிறதோ அவ்வாறு பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள் கூட நீளமானதாகும் சொல்றாரு. இப்ப இந்த மரம் பெருசா இருக்குல்ல, ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் வந்து தண்டு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் கிளை கிளையா விரியுது. அதுல இருந்து நிறைய தர்மம் வருது. அப்ப அந்த மரம் விரிஞ்சு போகும்போது அந்த பக்தி மார்க்கத்தினுடைய விஷயங்கள் கூட ரொம்ப பெருசுன்றாரு. ஏகப்பட்ட சாஸ்திரம் எழுதி வச்சு எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு வழி. நேத்து கூட சொன்னார்ல, 800 கோடி மக்கள்னா ஆளாளுக்கு ஒரு வழி சொல்றாங்கன்றாரு. இதனுடைய விதையே பாபா தான் ஆவார். ஆனா இந்த சிருஷ்டி சக்கர மரத்தினுடைய விதை வந்து, கல்பவிருட்ச மரத்தினுடைய விதை வந்து பாபா தான், கடவுள் தான் ஆவார் சொல்றாரு. இதே தலைக்கீழான மரமாகும். தலைக்கீழான மரம் இதுன்றாரு. விதையா பாபா இருக்கிறாரு, அப்படியே எல்லாரும் ஒன் பை ஒன்னா வரோம். முதலில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான் இருக்குது. இந்த விஷயங்களை பாபா தான் வந்து நமக்கு புரிய வைக்கிறாரு. இது முற்றிலும் புதியதாகும் சொல்றாரு. இந்த விஷயங்கள்லாம் நமக்கு ரொம்ப புதுசா வரவங்களுக்குலாம் இந்த ஞானத்தை கேட்கும்போது என்ன இவ்வளோ புதுசா நிறைய பாயிண்ட் சொல்றாருன்னு அப்படியே ஆச்சரியமா இருக்கும். டெய்லி இந்த தேவி தேவதா தர்மத்தை படைப்பவரை யாருமே அறியவில்லைன்னு சொல்லி சொல்றாரு. இந்த தேவி தேவதா தர்மம் தான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம், ஆதியில வந்த தர்மம். இதை யார் படைச்சாங்கன்ட்டு யாருக்குமே தெரியல. கிருஷ்ணரோ சிறிய குழந்தையா தானே இருக்கிறாரு. ஞானத்தை கூறுபவரோ தந்தை தான். கிருஷ்ணர் எப்படி கீதையை சொல்லியிருக்க முடியும்? அவர் குழந்தை தானே. குட்டி குழந்தை போய் எப்படி ஞானம் சொல்லும்? அப்ப ஞானத்தை சொல்றவரு சிவபாபா தான், தந்தை தான். ஆனால் தந்தையை விட்டு குழந்தையின் பெயரை போட்டாங்க. கிருஷ்ணர் கீதை சொன்னாருன்ட்டு சொல்லிட்டாங்க. கிருஷ்ணரின் சரித்திரத்தை கூட காண்பிக்கிறார்கள். லீலை எதுவும் இல்லை என்று பாபா கூறுகிறார். கிருஷ்ணருக்கு நிறைய அவருடைய படம் நிறைய எடுத்து அவருடைய சரித்திரத்தெல்லாம் காண்பிக்கிறாங்க. அவர் எந்த லீலையும் பண்ணலன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஓ பிரபுவே, உங்களின் லீலை அளவற்றது என்று பாடுறாங்க இல்லையா? அது யாருடையது? அந்த லீலைகள் ஒருவருடையது தான். அது யாருன்னா சிவபாபா தான். சிவபாபாவின் மகிமைகள் மிக வித்தியாசமானதுன்னு சொல்லி பாபா புரிய வைக்கிறாரு. அவர் எப்போதும் தூய்மையாக இருக்கக்கூடியவர். சிவபாபா எப்பவுமே தூய்மையா இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் பிறப்பிறப்புல வர்றதில்ல. பிறப்பிறப்புல வந்தா தூய்மையற்றவர்களா ஆயிடுவாங்க. பிறக்கிறதே இல்லை, ஒரு அம்மா வயித்துல பிறக்கவே இல்லைன்னா அவங்க எப்பயுமே தூய்மையா இருக்கிறாரு இல்லையா அவரு? ஆனால் அவர் தூய்மையான உடலில் வர முடியாது சொல்றாரு. இருந்தாலும் அவரால் அந்த கிருஷ்ணரோட உடல்லையோ தேவதைகள் உடல்லலாம் வர முடியாது. ஏன்னா அவருடைய டைமே சங்கமயுகம் தான். அந்த பதித்தமான அழுக்கான உலகத்தை தூய்மையாக்க வாருங்கள்ட்டு அவரை அழைக்கிறாங்க. அதனால இந்த பதித்த உடல்ல தான் வர வேண்டியது இருக்குன்றார். நானும் பதித்த உலகத்தில் தான் வர வேண்டியிருக்கிறது என பாபா சொல்றார். இவருடைய பல பிறவிகளின் கடைசியில் வந்து பிரவேசமாகிறேன். இந்த பிரம்மா பாபாவுடைய பல பிறவி, அவர் முதல் பிறவி கிருஷ்ணரா இருந்தார். 84 பிறவி எடுத்து கடைசியில இந்த லேக்ராஜா ஆகிறாரு. அந்த உடல்ல தான் வந்து பிரவேசம் செய்யறேன்றாரு. முக்கியமான விஷயம் தந்தையை நினைவுகள் என பாபா சொல்றாரு. முக்கியமான விஷயமே ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பரமாத்மாவை நினைக்கணும். புள்ளியா நினைச்சு புள்ளிய நினைக்கணும், அவ்வளவுதான். மற்ற அனைத்தும் சிறியதாகும். மற்ற எந்த விஷயமும் பெருசு இல்லைன்றாரு. எல்லாமே சின்ன விஷயம்தான். பெரிய விஷயமே பாபாவை நினைக்கிறது தான். அதை அனைத்தையும் தாரணை செய்ய முடியாது. எதை தாரணை செய்ய முடியுமோ அதை புரிய வைக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. எதை உங்களால முடியுமோ அதை தான் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். மற்றபடி மண் மனாபாவ என்பதை தான் கொடுக்கிறேன். புத்தி வரிசை கிரமத்தில் இருக்கிறது அல்லவா? எல்லாருக்குமே புத்தி வந்து ஒன்று போல இல்லை, எல்லாம் வரிசை கிரமமா இருக்கிறாங்க. சில மேகங்கள் நன்கு பொழிகிறது, சில சிறிது பொழிந்து விட்டு சென்று விடுகிறது. சிலர் வந்து நல்லா படிச்சு, அதாவது நம்ம சும்மாவே சாதாரண மேகமே பார்த்தோம்னா அதுல வந்து சில மேகம் வந்துச்சுன்னா கருமேகம் மாதிரி வந்து நல்லா மழை பொழியும். சிலது வந்து கொஞ்ச நேரம் பெஞ்சிட்டு போயிடும். அது மாதிரி நீங்கள் கூட இங்க மேகங்கள் அல்லவா? அந்த மாதிரி எல்லாரும் சிலரோ முற்றிலும் பொழிவதே இல்லை. சிலர் ஞானத்தை கேட்குறாங்க, ஒண்ணுமே ஞானத்தை புரிய வைக்கிறதுலாம் இல்லைன்றாரு. ஞானத்தை எடுத்துக்கொள்ளும் சக்தியே சிலர்கிட்ட இல்லைன்றாரு. மம்மா பாபா நல்ல மேகங்கள் அல்லவா? இருக்கிறதுலே நல்ல மேகங்கள் மம்மா பாபா தான். அவங்க நல்லா புரிய வச்சாங்க இல்லையா? அவங்களெல்லாம் வார்த்தையில அவ்வளோ சக்தி.
அவங்க 2 பேரும் பேசுனாங்கன்னா உடனே எல்லாரும் வந்து அப்படியே கவர்ச்சியாகி வந்து தினம் தினம் வந்துருவாங்க. முரளி பாடம் கேட்கறதுக்கு ஓடி ஓடி வருவாங்க. எங்க இருந்தெல்லாம் அப்படியே கால்நடையா நடந்து ஓடி வருவாங்க. அம்மா பேசுனாங்கனாலே அவ்வளோ சக்தி இருக்கும். குழந்தைகள் யார் நன்கு பொழிகிறார்களோ அவர்களின் சங்கத்தில் தான் இருக்க வேண்டும். யார் நல்ல ஞானத்தை சொல்லி புரிய வைக்கிறாங்களோ அவங்க கூட இருக்கணும். யார் பொழிவதில்லையோ அவர்களின் சங்கத்தில் இருப்பதால் என்னவாகும்? சங்க தோஷம், கூடா நட்பு நிறைய ஏற்படுகிறது. ஆனா இங்க கூட நிறைய கூடா நட்பு கூட நிறைய பேர் சேர்ந்துக்கிட்டு சரியா படிக்கிறது இல்ல. சிலரோ சிலரின் சங்கத்தினால் வைரம் போல மாறுகிறார்கள். யாரு அப்பயே சும்மாவே சொல்லுவாங்க, உன் நண்பனை சொல்லு, நான் உன்னுடைய கேரக்டர் சொல்றேன்னுவாங்க. நம்ம யார் கூட சேர்றோமோ அது மாதிரி தான் மாறிட்டு போவோம். அதான் சொல்றாரு, பாபா கூட சேர்ந்தா பாபா மாதிரி ஆகுவோம். சிலரோ சிலரின் சங்கத்தினால வைரம் போல மாறுறாங்க. சிலரோ சங்கத்தினால் கல்லாக கூட ஆகிடுறாங்கன்னு சொல்றாரு. அதாவது கல்லா இருக்கிறவங்க கூட சேர்ந்து அவங்கள மாதிரியே இவங்களும் ஆகிடுறாங்கன்றாரு. யார் கூட சேர்றோமோ அந்த மாதிரி நம்ம ஆயிடுவோன்றாரு. நல்லவர்களை நன்கு பிடித்து கொள்ள வேண்டும். யார் ஞானம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தனக்கு சமமாக மலர்களாக மற்றவங்களையும் மாத்துவாங்க. சத்தியமான தந்தையுடன் யார் ஞானியாக யோகியாக ஆகியிருக்கிறார்களோ அவர்கள் சங்கத்தில் தான் இருக்க வேண்டும். இப்ப யார் பாபா கூட சேர்ந்து பாபா ஒரு முரளியை கேட்டு ஞானியா ஆகி யோகியாவும் ஆகியிருக்கிறாங்களோ அவங்க கூட தான் இருக்கணும்ன்றாரு. நாங்கள் இன்னாருடைய வாளை பிடித்து கொண்டு கடந்து போய்விடும் எனலாம் நினைக்க கூடாது. சிலர் வந்து அவங்க முயற்சி செய்யறாங்க, அவங்க அவங்க கூடவே நாங்களும் போயிடுவோம் சொர்க்கத்துக்கு. சிலர் வந்து சொர்க்கத்துல சீட் போட்டு வைங்க, அவங்க கூடயே நாங்க வந்துடுறோம், இப்படி எல்லாம் சொல்றாங்க. அதான் நீங்க எங்களுக்காக யோகா பண்ணுங்க, நாங்களும் வந்துடுறோம், அப்படிலாம் கிடையாது. அவங்க கூட சேர்ந்து நீங்களும் படிங்க, நீங்களும் முயற்சி பண்ணுங்கன்றாரு. இவ்வாறு நிறைய பேர் சொல்றாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா சொல்றாங்க தான், நம்ம கிட்டே தான் சொல்றாங்களே, நீங்க போங்க முன்னாடி போய் சீட்டு போடுங்க. இதெல்லாம் என்ன வேலை? இங்க படிச்சாதான் பதவி அடைய முடியும், நம்ம போய் சீட்லாம் போட முடியாது. நம்ம படிச்சா நம்மளுக்கு பதவி, அவ்வளவுதான். ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீ படி நான் டாக்டர் ஆகுறேன்னு நான் சொல்ல முடியும்? அவன் படிச்சா அவன் டாக்டர் ஆக முடியும்? அவன் நம்மளா வந்து நம்ம மற்றவங்களையும் டாக்டர் ஆக முடியுமா? அவன் படிச்சாதான் அவனும் டாக்டர் ஆக முடியும். அந்த மாதிரிலாம் நம்ம வந்து மற்றவங்களுக்காகலாம் படிச்சு எழுத முடியாதுல்ல எக்ஸாமு. அதான் பாபா சொல்றாரு, இங்க நீங்க படிக்கணும், நீங்க படிச்சு நீங்க பாஸ் ஆகி பதவி அடையணும். இதுல வந்து இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்றாங்க. ஆனால் இங்கேயோ இந்த விஷயங்களே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. மாணவர்கள் யாருடைய வாழையாவது பிடித்து கொண்டு தேர்ச்சி அடைவார்களா? பாபா கேட்குறாரு, அதே தான் கேட்குறாரு பாபாவும். ஸ்டூடெண்ட்ஸ் யாருடைய வாழையாவது பிடிச்சிக்கிட்டு தேர்ச்சி அடைவாங்களா? படிக்க வேண்டும் அல்லவான்னு சொல்லி சொல்றாரு. ஸ்கூல் படிப்பு மாதிரி தான் இந்த படிப்பும். படிச்சாதான் போஸ்டிங்கு, சொர்க்கத்துல போய் நல்ல பதவி அடைய முடியும். நீங்க படிங்க, நீங்க போய் பதவி அடைங்க, நான் உங்க வாழை பிடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்றார். இச்சமயம் நமக்கு ஞானம் கொடுக்க வேண்டும் என்று என அவர் அறிகிறார். பக்தி மார்க்கத்தில் நாம் சென்று ஞானம் கொடுக்க வேண்டும் என்பது அவர்களுடைய புத்தியெல்லாம் இருக்கிறது இல்லை. பக்தியெல்லாம் கோயிலுக்கு போவோம், அவ்வளவுதான், வேண்டுவோம் வந்துடுவோம். அதாவது யாசிக்கிறது தான் நமக்கு வேலை. இங்க வந்து பாபா நம்மளை பெரிய ஆளாக்குறதுக்கு ஞானத்தை கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஞானம் சொல்ற வேண்டிய வேலைலாம் அங்க இல்லை. இது அனைத்தும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. பாபா எதுவும் செய்யறதில்லை. நாடகத்தில் தெய்வீக திருஷ்டி கிடைக்கக்கூடிய பார்ட் இருக்கிறது என்றால் காட்சிகள் கூட கிடைக்கிறது. அவர் என்ன சொல்றாரு, எல்லாத்தையும் டிராமா மேல போட்டுறாரு. டிராமால அந்த மாதிரி இருக்குது, நான் எதுவும் செய்யல. அதாவது செஞ்சுட்டு அதோடைய பெருமையை கூட அவர் எடுத்துக்க மாட்டாரு. அதாவது ரொம்ப அந்த அகங்காரி தன்மைய வெளிப்படுத்துறாரு சிவபாபா. எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் நான் செய்யலைன்னு சொல்றாரு பாருங்க. அதுதான் அவர்கிட்ட இருந்து அந்த அந்த ஒரு ஞானத்தை நம்ம எடுத்துக்கணும். அவர் எப்படி இருக்கிறாரோ அந்த குணத்தை நம்ம எடுத்துக்கணும். அகங்காரியா பணிவா இருக்கிறாரு. நான் எதுவும் செய்யல, நாடகத்துல அந்த மாதிரி தெய்வீக திருஷ்டி கிடைக்கக்கூடிய பார்ட் இருக்குதுன்னா காட்சிகள் எல்லாருக்கும் கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு. நான் உட்கார்ந்து காட்சிகள் கொடுப்பதில்லை என பாபா கூறுகிறார். அவர் உட்கார்ந்தெல்லாம் காட்சி கொடுக்கறது இல்லையா, அந்த மாதிரி காட்சி கொடுக்குற பார்ட் டிராமால இருக்குதான். இது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது சொல்றாரு. ஒருவேளை யாராவது தேவியின் காட்சியை பார்க்க விரும்புகிறார்கள் என்றால் தேவியின் காட்சி கொடுக்க மாட்டார் அல்லவா? ஓ பகவான், எங்களுக்கு காட்சி கொடுங்கள் என கூறுகிறார்கள். நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருந்தாதான் நடக்கும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நம்மளே உட்காந்து எனக்கு இந்த காட்சி காட்டுங்கன்னு சொன்னாலாம் காட்ட மாட்டாராம். அது டிராமால இருந்தாதான் அது நடக்கும்னு சொல்லி சொல்றாரு. நானும் நாடகத்தில் கட்டப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. டிராமா என்ன சொல்லுதோ அதான் நான் செய்வேன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா நம்ம டிராமா மீறி நம்மளால எதுவுமே செய்ய முடியாது இல்லையா? எல்லாமே நடக்கிறது தான். ஒரு குருவி பறந்து போனாலும் அதே டைம்ல தான் அடுத்த கல்பத்துல குருவி பறந்து போகும்.
மரணம்லாம் கூட அப்போ வந்து நிச்சயிக்கப்பட்டிருக்கு. அதை நம்மளால மாற்ற முடியாது இல்லையா? இப்போ காட்சி நம்ம காமிச்சிட்டாருன்னா அப்போ அவர் மரணத்தை கூட மாற்ற வேண்டியதை கேட்பாங்க சிலர், இவங்கள வந்து உயிரோட கொண்டு வாங்கன்ட்டு. அப்போ அவர் என்ன பண்ணுவார்? அந்த மாதிரி எல்லாருக்கும் கொண்டு வந்தால் என்ன ஆகும்? அதான் சொல்கிறாரு, எல்லாமே நான் ட்ராமாவுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கிறேன். காட்சி காட்டுறதெல்லாம் அது வந்து ட்ராமாவில் இருந்தால் தான் நடக்கும், இல்லைனாலாம் நடக்காதுன்றாரு. நான் இந்த சிருஷ்டியில் வந்திருக்கிறேன் என பாபா சொல்கிறாரு. இவர் வாய் மூலமாக பேசி கொண்டிருக்கிறேன். கடவுள் சிவனே சொல்றாரு, நான் இந்த பிரம்மா வாய் மூலமா பேசிட்டு இருக்கிறேன். இவரின் கண்களினால் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை இந்த சரீரம் இல்லை என்றால் நான் எப்படி பார்க்க முடியும்? பாபா கேட்குறாரு, இந்த பிரம்மா பாபா கண்ணு மூலமா உங்களை பார்க்குறேன், இந்த இந்த உடம்பே இல்லைன்னா நான் எப்படி உங்களெல்லாம் வந்து பார்க்கறதுன்னு கேட்குறாரு. பாருங்க, இதோ அவதரிச்சு நம்மளை வந்து பார்க்கறதுக்கு வராரு. பதித்த உலகத்தில் தான் நான் வர வேண்டியே இருக்கிறது. பாருங்க, நான் படைச்ச உலகம் தோட்டம், அல்லாவின் தோட்டம், சொர்க்கம். ஆனா சொர்க்கத்துல என்னை யாரும் கூப்பிடுறதில்ல. இந்த மாதிரி பதித உலகத்துல தான் என்னை கூப்பிடுறீங்க, அதனால நான் இங்கே தான் வர வேண்டியிருக்குன்றாரு. இந்த உங்களுடைய இந்த சரீரத்தை தான் நான் பார்க்க வேண்டியது இருக்குன்றாரு. அப்போ இந்த சரீரம் பாருங்க எவ்வளோ ஒரு மதிப்பு வாய்ந்த சரீரம். இதில் தான் நம்ம கடவுளை மீட் பண்ணுறோம், கடவுள் நம்மளை பார்க்குறாரு, கடவுளை நம்ம பார்க்குறோம், எல்லாமே இங்கே தான் நடக்குது. அப்போ எவ்வளோ இந்த இந்த பிறப்பு தான் வந்து வைரத்துக்கு சமமான பிறப்புன்னு சொல்வார் பாபா. சொர்க்கத்திலோ என்னை யாரும் அழைப்பதில்லை, என்னை சங்கமத்தில் தான் அழைக்கிறீர்கள். என்னை இங்கே தானே கூப்பிட்றீங்க, அதனால தான் இங்கே வரேன்றார். சங்கமத்தில் வந்து சரீரத்தை எடுக்கும்போது தான் நான் உங்களை பார்க்குறேன்னு சொல்கிறாரு. நிராகார ரூபத்தில் எதையுமே பார்ப்பதில்லை. ஆனால் நான் அங்கே இருக்கும்போது எனக்கு கண்ணாக இருக்குது, நான் உங்களை பார்க்கறதுக்குன்றாரு. உடல் இல்லாமல் ஆத்மா எதையுமே செய்ய முடியாது. உடம்பு இருந்தால் தான் ஆத்மாவால் எந்த காரியம்னாலும் செய்ய முடியும். பேசுறது, கண்ணால் பார்க்கறது, காதால் கேட்கறது, காலால் நடக்கிறது, கையால் செய்யறது, எந்த ஹெல்ப்புனாலும் நம்ம உடம்புல இருந்தால் தான் செய்ய முடியும். சரீரம் இல்லாமல் நான் எப்படி பார்க்க முடியும் சொல்லி பாபா சொல்கிறார். அசைய முடியும் என பாபா கூறுகிறார். அசையவும் முடியாது, சரீரம் இல்லாமல் பார்க்கவும் முடியாதுன்றாரு. ஈஸ்வர் அனைத்தையும் பார்க்கிறார், அனைத்தையும் செய்கிறார் என்பது குருட்டு நம்பிக்கையாகும். சொல்றாங்கல்ல, கடவுளுக்கு எல்லாம் தெரியும், என்னை பத்தி எல்லாம் தெரியும். அவருக்கு எப்படி தெரியும்? அவர் எல்லாத்தையும் பார்க்கறாரு, எல்லாத்தையும் செய்யறாருன்னா சொல்றாங்கல்ல, அதெல்லாம் குருட்டு நம்பிக்கை. சரீரம் இருந்தால் தான் என்னால் செய்ய முடியும். நான் அப்படியே ஏதாவது செய்யணும்னா கூட ஏதாவது ஒரு சரீரத்துல வந்து தான் உங்களுக்கு செஞ்சுட்டு போவான்னு சொல்றாரு. அவர் வெளியில இருந்தெல்லாம் நமக்கு எதுவும் செய்ய முடியாது. பிறகு எப்படி பார்ப்பார்? உடல் கிடைக்கும் போதுதான் பார்ப்பார் அல்லவா? நல்லது அல்லது கெட்ட வேலை நாடகப்படி ஒவ்வொருவரும் செய்யறாங்கன்னு பாபா சொல்றாரு. நல்ல வேலையும் செய்யறாங்க, கெட்ட வேலையும் உடலை வச்சுதான் செய்யறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது, நான் இவ்வளவு கோடிக்கணக்கான மனிதர்களின் கணக்கை வைத்து கொள்ள முடியாது. பாபா சொல்றாரு, எத்தனை 800 கோடி பேர் இருக்கிறாங்க, எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு பாக்குறதா என் வேலைன்னு சொல்லி சொல்றாரு. இவ்வளவு பேர் கணக்கெல்லாம் என்னால வைக்க முடியாது. எனக்கு சரீரம் இருக்கும்போது அனைத்தையும் நான் செய்கிறேன். செய்பவர் செய்பவர் என்று அதனால் தான் என்ன சொல்றாங்க. இப்ப வந்து அவரு சரீரம் சரீரம் பிரம்மா பாபா உடல்ல வராரு. சூட்சுமமா வந்து இப்ப சூட்சும உடல்ல அவர் உடல்ல தான் இருக்கிறாரு. அதை வச்சுதான் டச் பண்ணி ஒவ்வொருத்தவங்களையும் தூண்டுதல் கொடுத்து செய்ய வைக்கிறாரு. நம்மள கருவியா யூஸ் பண்றாரு. இல்லை என்றால் கூற முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. நான் இவருக்குள் வரும்போது தான் தூய்மையாக மாற்றுவேன். பிரம்மா பாபா உடல்ல வரும்போது தான் நான் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுத்து தான் எல்லாமே ப்ராக்டிக்கலா தான் செய்யறாரு. அவர் ஒன்றும் வந்து மேல இருந்தே ஜீபூம்பா போட்டு உலகத்தை மாத்திர மாதிரி இருந்தா இந்நேரம் மாத்தி கிடைச்சிட்டு போயிருப்பாரு, எல்லாரையும் அழிச்சிட்டு தூக்கிட்டு இருப்பாரு ஒரே செகண்ட்ல. ஆனா அவர் அதை செய்யல, ப்ராக்டிக்கலா செய்யறாரு. ப்ராக்டிக்கலா கீழே இறங்கி வந்து அவர் உடல் அவதரிச்சு கிளாஸ் எடுத்து எல்லாரையும் மாத்தி, ஆனா மாறுறாங்க எல்லாரும். அதான் அதிசயம், அந்த அளவுக்கு சக்தி இருக்குது அவர்கிட்ட. அவர் பேசுற வார்த்தைக்கு மாறுறாங்க எல்லாரும். இன்றைய வரைக்குமே எல்லாரும் மாறிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால இவருக்குள்ள வந்துதான் நான் தூய்மையாக மாற்றுவேன்னு சொல்லி சொல்றாரு. மேலே ஆத்மா என்ன செய்யும்? மேலே இருந்து நான் என்ன செய்யறது? சரீரத்தின் மூலமாக தான் நடிக்கும் இல்லையா ஆத்மா? எல்லா ஆத்மாவுமே மேல இருந்து ஒன்றும் பண்ணாதுன்றார், கீழே வந்துதான் நடிக்க முடியும்ன்றாரு. நான் கூட இங்கே வந்துதான் நடிக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. நானும் ஒரு ஆக்டர் தான் இந்த டிராமால, கீழே வந்து நடிக்கிறேன்னு சொல்றாரு. சத்தியுகத்தில் என்னுடைய பார்ட்டே கிடையாது. சொர்க்கத்துல நான் வரவே மாட்டேன். பார்ட் இல்லாமல் யாரும் எதுவும் செய்ய முடியாது இல்லையா? ஒரு சினிமாலயே வந்து ஒரு ஒரு காமெடி ஆக்டர் இருக்கிறாரு. அவருக்கு ஆரம்பத்திலே வரமாட்டார், திடீர்னு நடுவுல தான் வருவாரு. அப்ப பார்ட் இல்லாத போது அவரு காமெடி ஆக்டர் வர முடியாது இல்லையா அந்த அந்த சினிமால. அது மாதிரிதான் எனக்கு பார்ட் இல்லாத போது நான் வந்து என்ன செய்ய முடியும்? நீங்க நடிப்பீங்க, நான் மேல இருந்து பார்த்துட்டு இருப்பேன். மேல கூட அவர் கண்ணு இருந்தா தானே பார்ப்பாரு. அவர் மேல அப்படியே வானப்பிரஸ்த நிலையில இருப்பாரு. சரீரம் இல்லாமல் ஆத்மா எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. ஆத்மாவை தான் அழைக்கிறாங்க. ஆனா எல்லாரும் ஆத்மாவை தான் அழைக்கிறாங்க. அது சரீரத்தில் வந்து பேசுகிறது அல்லவா? ஆத்மா வந்து ஒரு உடம்புல வந்து தான் பேசுன்றாரு. உடல் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது.
இப்போ வந்து நிறைய பேர் செத்துட்டாங்க இல்லையா, அது குறி சொல்றவங்க கூட இருக்கிறாங்க. அந்த குறி சொல்றவங்க உடம்புல வந்து அந்த அந்த ஆத்மா வந்து பேசுது. அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க வந்து கேக்குறாங்க, நீ எப்படி செத்த அப்படின்னா, அது வந்து எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு, எப்படி செத்தேன், எல்லாத்தையும் வந்து அந்த ஆத்மா வந்து உடம்புல வந்து அந்த அந்த குறி சொல்றவங்க உடம்புல வந்து தான் சொல்லுது. அதெல்லாம் கூட உண்மைதான். அது வந்து இப்ப சொல்றாங்க, அந்த மாதிரி ஒரு இடத்துல நடக்குது. அப்ப வந்து பாபா சொல்றாரு, அந்த ஆத்மா வந்து சரீரத்துல வெளியில இருந்து அதால எதுவுமே பேச முடியாது நம்மள்ட்ட. அதுக்கு வாய் இருக்கும்போது தான் அதால பேச முடியும். அப்ப ஒரு உடம்புல வந்து தானே எதுவுமே செய்ய முடியும். அப்ப அதெல்லாம் நம்புறீங்கல்ல. அப்ப ஒரு பேய் வந்து ஒரு உடம்புல வந்து சொல்றதெல்லாம் நம்புறீங்க. அப்ப கடவுள் வந்து ஒரு உடம்புல சொல்றாருல்ல, அப்ப அதையும் நம்பணும் இல்லையா? ஒரு கெட்டதும் ஒரு ஆத்மா செய்யுது, நல்லதையும் ஆத்மா தான் செய்யுதுன்றாரு. அது சரீரத்தில் வந்து பேசுகிறது அல்லவா, உடல் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. இது விரிவான விளக்கமாகும். இதெல்லாம் நிறைய புரிய வைக்கலான்றாரு. முக்கியமான விஷயம் தந்தை மற்றும் சொத்தை நினையுங்கள் என்று சொல்லப்படுகிறது. முக்கியமான விஷயமே நீங்க இப்போ இதெல்லாம் விட்டுடுங்க, இந்த இந்த உலகாய விஷயங்கள் இதெல்லாம் போவாதீங்கன்ட்டாரு. முக்கியமான விஷயமே பாபா நினைக்கணும், ஆஸ்தியை நினைக்கணும், ஹெவனை நினைக்கணும். எதை நினைக்குமோ அதுவா நம்ம ஆயிடுவோம் இல்லையா. அதான் சொல்லுவாங்க, எண்ணம் போல வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அவங்கவுங்க எண்ணம் தான் அவங்கவுங்க வாழ்க்கைன்னு. அது உண்மைதான். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவா ஆக போறோம். நம்ம பாபாவை நினைக்கிறோம், பாபா கூட போயிட்டு சொர்க்கத்தை நினைக்கிறோம், சொர்க்கத்துக்கு போக போறோம். நம்ம இதுலயே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்றாரு. ஒரு வீட்லயே ஒரு குழந்தை படம் ஒட்டி வச்சா அதை பார்க்க பார்க்க ஒரு குழந்தை வந்து பிறக்கும்னுவாங்க. அப்ப அதுவே நடக்கும்போது நம்ம சொர்க்கத்தையே பார்க்குறோம், சொர்க்கத்துக்கு போக மாட்டோமா? அதாவது எந்த எண்ணம் உருவாக்குறோமோ அந்த எண்ணம் நடந்துரும்ன்றாரு. எல்லையற்ற தந்தை இவ்வளவு பெரியவர், அவரிடமிருந்து சொத்து எப்போது கிடைக்கும் என தெரியவில்லை. எங்களின் துக்கத்தை நீக்குங்கள், சுகமளியுங்கள் என்றெல்லாம் பாடுறாங்க. எல்லையற்ற தந்தை பாருங்க, எவ்வளோ பெரியவர் அவரு, உலகத்தையே படைச்சவரு, அண்ட சராசங்களுக்கு அதிபதி. அவர்கிட்ட இருந்து எப்போது கிடைக்கும்னு தெரியலையேன்னு சொல்றாங்க. துக்கத்தை நீக்குங்க, சுகம் அழியுங்க அப்படின்னு பாடுறாங்க. ஆனா எப்போ நீங்கும் இது யாருக்கும் தெரியல. இப்பதான் நீங்க போகுது. இந்த மகாபாரத போர் முடியும் போது எல்லாரோட துக்கமும் நீங்கிடும்னு சொல்றாரு. குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது புதிய விஷயங்களை கேட்டுட்டு இருக்கிறீங்க. நாம் அமரர்களாகி இப்ப கொண்டிருக்கிறோம். நம்ம ஆத்மா அழிவற்றவர்களா ஆகிட்டு இருக்கிறோம். அமரலோகத்துக்கு இப்ப போயிட்டு இருக்கிறோம்ட்டு நீங்க அறிகிறீங்க. நமக்கு இப்ப வந்து இந்த பாடம் படிக்க படிக்க சோல் கான்சியஸ் கொண்டு வராரு. ஆத்ம உணர்வு தேக உணர்வை நீங்கி ஆத்ம உணர்வு கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. நான் ஆத்மான்ற பிராக்டிஸ் வந்துட்டு இருக்குது. அதனால நீங்க அமரராகி இருக்கிறீங்க, அமரராகிட்டு கொண்டு இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. ஆத்ம உணர்வு வந்துட்டாலே நம்ம அமரர் தான். தேக உணர்வுல இருந்தாதான் அந்த மரண லோகம். இப்ப நம்ம அமரலோகத்துக்கு போயிட்டு இருக்கிறோம்னு சொல்றாரு. நீங்கள் அமரலோகத்தில் எத்தனை முறை போயிருக்கிறீங்க? பல முறை நீங்க போயிருக்கீங்க. இது கல்பமா இதேதான் நடந்திருக்குன்றாரு. இப்படியேதான் நான் வந்து பாடம் எடுத்தேன், இப்படியேதான் நீங்க படிச்சீங்க, இப்படியேதான் நீங்க அமரலோக சொர்க்கத்துக்கு போயிட்டீங்க, பல தடவை நீங்க போயிட்டீங்கன்றாரு. இதற்கு ஒருபோதும் முடிவே கிடையாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த 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 டிராமா இருக்கு இல்லையா, இதுக்கு முடிவே கிடையாதுன்றாரு. மோட்சம் கிடைக்காதா என்ன பல கேக்குறாங்க, நிறைய பேர் கேக்குறாங்க. எங்களுக்கு இந்த டிராமால இருந்து விடுதலையே கிடைக்காதா, மோட்சம் கிடைக்காதா, அதாவது நாங்க பரந்தாமத்திலேயே அப்படியே இருந்துக்கணும். அப்படியே இருக்க முடியுமா? எல்லாரும் ஆக்டர்ஸ் தானே, எல்லாரும் வந்து நடிச்சுதானே ஆகணும். இல்லை, இது அனாதி அழிவற்ற நாடகம்னு சொல்றாரு. இது ஒரு சினிமா மாதிரி, இது முடிவில்லாம இந்த சினிமா சுத்திட்டு இருக்குதுன்றாரு. இந்த சக்கரம் முடிவே கிடையாதுன்றாரு. இது ஒருபோதும் அழியாது என சொல்லுங்க. அந்த அடுத்த கல்பத்துல இதை பார்த்து நடிக்க நம்ம தான் வந்தோம். நம்ம ஆத்மா இந்த உடல்ல வந்து நம்மளே தான் இங்க வந்து நடிக்க வரணும். எப்படி சிவபாபா ஒரு தடையும் வந்து பிரம்மா பாபா உடல்ல வராரோ, அது மாதிரி நம்மளும் இந்த உடல்ல தான் வந்து பூர்வம். இதே அம்மா வயித்துல பிறந்து இதே மாதிரி தான் வந்து அடுத்த கல்பமும் நடிப்போம். அடுத்த கல்பமும் இப்ப என்னெல்லாம் நடந்ததோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும்ன்றாரு. இது முதலும் முடிவுமற்ற சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. குழந்தைகளாகி நீங்கள் இச்சமயம் உண்மையான தலைவனை இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப நம்ம வந்து உண்மையான தலைவன் யாரு, கடவுளை புரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் சன்னியாசி அல்லவா? இப்ப நம்ம எல்லையற்ற சன்னியாசி. அந்த பிச்சைக்காரர்களை போன்று கிடையாது. சன்னியாசிகளுக்கு பிச்சைக்காரன் என்று கூட சொல்லப்படுகிறது. நீங்களோ ராஜ ரிஷி. நம்ம ராஜ ரிஷின்றாரு. நம்ம சன்னியாசி தான். ஆனா வீட்டுல இருக்கிறோம், எல்லையற்ற வைராகியத்தோட இருக்கிறோம். அவங்க எல்லைக்குட்பட்ட வைராகத்தோட இருக்கிறாங்க. நம்ம எல்லையற்ற ராஜ ரிஷி, எல்லையற்ற வைராகத்தோட இருக்கிறீங்க. ராஜா ஆகக்கூடிய ரிஷி நீங்க. ரிஷிகளுக்கு சன்னியாசி என்று கூட பெயர். இப்போது மீண்டும் நீங்கள் செல்வந்தரா ஆகுறீங்க. இப்ப இந்த ஞான ரத்னங்கள் மூலமா நம்ம படிச்சு படிச்சு புத்தியில இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து பணக்காரரா ஆயிட்டு இருக்கிறோம். பாரதம் இவ்வளவு பணக்கார நாடாக இருந்தது, இப்போது எப்படி பிச்சைக்கார நாடாகி விட்டது? பாபா சொல்றார். இப்ப பாரதம் ஒரு காலத்துல எவ்வளோ டெவலப்டு கண்ட்ரின்னா அதுதான் தங்க குருவி மாதிரி இருந்தது. இந்த அமெரிக்கா ரஷ்யாலாம் என்ன, அதை விட அதிக பணம் பாரதத்துல தான் இருந்தது, கொட்டி கடந்தது. எப்போது எப்படி ஆயிடுச்சு பாருங்க, பிச்சைக்கார நாடாகி விட்டது. மற்றவங்கள்ட்ட போய் யாசிச்சுட்டு இருக்குது.
ஏன்னா அங்க இருந்தவங்களும் அந்த மாதிரி ஆயிட்டாங்கன்றாரு. எல்லையற்ற தந்தை வந்து எல்லையற்ற சொத்தையே இப்ப கொடுக்குறாரு. பாபா நீங்கள் கொடுப்பதை வேறு யாரும் கொடுக்க முடியாது என்ற பாடல் கூட இருக்குது. சிவன் சொத்து, சிவன்கிட்ட இருந்து நம்ம சொத்து வாங்கிட்டு இருக்கோம், அவரு கொடுக்கறத யாராலும் கொடுக்க முடியாதுன்ட்டு பாடல் கூட இருக்குதாம். தாங்கள் எங்களை உலகத்துக்கே இப்ப அதிபதி ஆக்குகிறீர்கள், இதை யாரும் கொள்ளையடிக்க முடியாது. சரி, இப்ப பாபா நம்மள மாத்திட்டு இருக்கிறாரு, இவ்வளவு ஞானம் கொடுக்குறாரு, இந்த ஞானத்தை யாராவது பறிச்சுக்க முடியுமா? படிக்கவே முடியாது. யாரும் அவங்கவுங்க எடுக்கிறது தான் அவங்கவுங்க ஞானம். ஆனா இது யாராலையும் கொள்ளையடிக்க முடியாதுன்றாரு. இதெல்லாம் புத்தியில போய் ஸ்டோர் ஆகுது. எங்க இருந்து போய் எடுப்பாங்க? புத்திய போய் திருடுவாங்களா? புத்தியில இருந்து எடுப்பாங்களா? எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா ஆத்மாலதான் புத்தி இருக்குது. ஆத்மா பறந்து போயிடும் எல்லா ஞானத்தையும் எடுத்துக்கிட்டு. யாரும் நம்மள்ட்ட இருந்து இந்த ஞானத்தை பறிக்க முடியாதுன்னு சொல்றாரு. இவ்வாறெல்லாம் பாடல்களை எழுதக்கூடியவர்கள் கூட பொருளை யோசிப்பதில்லை. அதாவது ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாங்க, நீங்க கொடுக்கறத யாராலையும் கொடுக்க முடியாதுன்ட்டு. அதை புரியாம வந்து பாடல்களை எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்றாரு. நீங்க கொடுக்கறது, நீங்க எங்களை உலகத்துக்கே அதிபதி ஆக்குறீங்க, அதை யாரும் கொள்ளையடிக்க முடியாது, இப்படியெல்லாம் பாடல் எழுதக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஆனா அந்த பொருளை கூட அவங்க யோசிக்கலன்றாரு. பக்தியிலேயே நிறைய பாட்டு எழுதியிருக்கிறாங்க சிவனை பத்தி. ஆனா அவங்களுக்கே தெரியல, இந்த அர்த்தம்லாம் தெரியாம எழுதியிருக்கிறாங்கன்றாரு. இப்பயே நம்ம அப்படித்தானே, நிறைய பாட்டு பாபாவுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்குது எல்லா பாட்டும். அங்கே எந்த ஒரு பிரிவும் இருக்காது என உங்களுக்கு தெரியும் சொல்லி பாபா சொல்றாரு. சொர்க்கத்துல எந்த ஒரு பிரிவும் பிளவும் இருக்காது. இந்தியானா ஃபுல் இந்தியாவும் ஆள்வாங்க லட்சுமி நாராயணன். நம்ம பாதி பாதியா பங்கு போட்டுலாம் ஆள மாட்டாங்க. எனக்கு இந்த இடம் கொடு, எனக்கு இந்த இடம் கொடுன்னுலாம் லட்சுமி நாராயணன் கேட்க மாட்டாங்க. ஃபுல் இந்தியாவுமே அப்படியே வந்து பிரிவே இருக்காதுன்னு சொல்றாரு. இங்க எத்தனை பிரிவுகள் பாருங்க, இங்க எவ்வளவு பிரிவு பாருங்கன்றாரு. அங்கே ஆகாயம் பூமி அனைத்தும் உங்களுடையது தான். பாபா சொல்றாரு, சொர்க்கத்துல ஆகாயம் உங்களது தான், பூமி உங்களது தான்ன்றாரு. எல்லாத்தையும் நீங்க தான் ஆள போறீங்கன்றாரு. எனவே குழந்தைகளுக்கு இவ்வளவு மகிழ்ச்சி இருக்கணும் இல்லையா? எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கணும், நான் உலகத்தையே ஆள போறேன், அந்த நஷாலாம் வரணும், போதெல்லாம் வரணுன்றாரு. எப்போதும் சிவபாபா சொல்றாருன்னு புரிஞ்சுக்கங்க. இப்ப இந்த ஞானத்தெல்லாம் சொல்றவங்க வந்து ஒரு லெட்டர் படிக்கிற மாதிரி படிச்சுட்டு இருக்கிறாங்க. புரியுதா? அவங்க சொல்லல, இது வந்து சிவபாபா தான் சொல்றாரு. ஒரு லெட்டர் ஒருத்தவங்க எழுதியிருக்காங்கன்னா அவங்க படிச்சு இன்னொருத்தவங்க சொல்றாங்கன்னா அதை எழுதினவங்க வேற யாராவது தானே, சொல்றவங்க அதை படிச்சு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இந்த முரளியை சொல்றவங்க யார் சொல்றதுன்னு புரிஞ்சுக்கணும்னா சிவபாபா சொல்லியிருக்கிறாருன்ட்டு புரிஞ்சுக்காங்க. ஏனென்றால் அவர் ஒருபோதும் விடுமுறை எடுப்பதில்லை, ஒருபோதும் நோய்வாய்ப்படுவதில்லை, சிவபாபா லீவ் எடுக்கிறது இல்லை. என்னால வர முடியாது, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவாரா சிவபாபா? சிவபாபா உடம்பு சரியில்லை வர முடியாது, ஏதாவது சாக்கு போக்கு சொல்லுவாரா? யாரும் பரந்தாமத்துல இருந்து பறந்து வந்துருவாரு. அவருக்கு ஒருபோதும் நோயும் வராது. நமக்கு தான் நோய் வரும், உடம்பு சரியில்லை, சென்டருக்கு வர முடியாது. உடம்பு இருந்தாதானே நோய் வரும். அதான், அவருக்கு உடம்பே இல்லை, அவருக்கு ஒருபோதும் நோய்வாய்ப்படுவதில்லை. அதனால அவர் தான் சொல்றாருன்னு கேளுங்கன்றாரு. சிவபாபாவின் நினைவிருக்க வேண்டும், இவருக்கு நிர் அகங்காரி என்று பெயர். அதனால நமக்கு எப்பயுமே முரளி படிக்கும் போது பாபாவுடைய நினைவு தான் இருக்கணும். இவருக்கு நிர் அகங்காரி என்று பெயர். நான் இதை செய்கிறேன், நான் இதை செய்கிறேன் என்ற அகங்காரமே வரக்கூடாது. இப்ப சேவை செய்யும்போது கூட இதை நான் தான் சொல்றேன் அப்படின்னா, பாபா வந்து செய்கிறார், பாபா சொல்லிட்டு இருக்கிறாரு, நான் கேட்டுட்டு இருக்கிறேன். அப்படிதான் பிரம்மா பாபா கூட கேட்டுட்டு இருப்பார். அவர் வாயால பேசிட்டு இருக்கிறாரு, நான் கேட்கிறேன் அப்படின்னு தான் அவர் கேட்டுட்டு இருப்பார். அவரே நிர் அகங்காரியா தான் இருந்திருக்கிறார். பிரம்மா பாபா இருக்க அகங்காரம்னா என்னன்னே ஆரம்பத்துல இருந்தே கிடையாது. நான் என்ற அகங்காரமே பிரம்ம பாபாவுக்கு கிடையாதான். சேவை செய்வது கடமையாகும். பாபா சொல்றாரு, இப்ப சேவை பண்றது நம்மளோட கடமை, நம்மள கருவியா சூஸ் பண்ணியிருக்காரு. நம்ம இந்த ஞானத்தை போய் சொல்லி புரிய வைக்கணும். செய்பவர் செய்வித்து கொண்டிருக்கிறார், நான் ஒரு கருவி, அந்த ஒரு சிதியில இருங்கன்றாரு. இதுல அகங்காரம் வரக்கூடாது. அகங்காரம் வந்தது என்றால் விழுந்தனர். ஆனா நான் தான் சொல்றேன்ற அகங்காரம் மட்டும் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஞானத்தையே நீங்க சொல்லவே முடியாது, அவ்வளவுதான் சொல்லிட்டாரு. சேவை செய்து கொண்டே இருங்கள், இது ஆன்மீக சேவையாகும். மற்ற அனைத்தும் உடலுக்கானது. இது மட்டும்தான் ஆன்மீக சேவை, மற்றதெல்லாம் சோசியல் சர்வீஸ். மற்ற சேவையெல்லாம் உடலுக்கான சேவை தான், நம்ம மற்றவங்களாம் செய்யறாங்க. ஆனா இது ஒண்ணுதான் ஆத்மாவுக்கு செய்யற சேவை. நம்ம ஆத்மாக்களுக்கு உயிர் தானம் கொடுக்குறோம். இப்ப ஒரே ரொம்ப துக்கத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் இந்த ஞானத்தை சொன்னீங்கன்னா மீண்டு எழுந்துருவாங்க. தற்கொலை பண்ணிக்க போனவங்க கூட, ஆஹா கடவுளே வந்து எனக்கு ஞானத்தை சொல்றாரு, நான் ஏன் தற்கொலை பண்ணிக்கணும்னு வந்து ஞானத்தை கேட்க வந்துருவாங்க. அதுதான் உண்மையான சேவைன்றாரு, ஆன்மீக சேவை. மற்றதெல்லாம் உடலுக்கான சேவைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நல்லது. இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயின் தந்தையாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பாபா என்ன படிக்க வைக்கிறாரோ அதற்கு பிரதிபலனாக மலர்களாக்கி காட்ட வேண்டும், மலர்களாகி காட்ட வேண்டும். கடினமாக உழைக்க வேண்டும். ஒரு
ஒருபோதும் ஈஸ்வரிய குலத்தின் பெயரை கெட்ட பெயராக்க கூடாது. ஞானி யோகியாக இருப்பவர்களின் சங்கத்தில் தான் இருக்கணும். யார் கூட இருக்கணும்ன்றத முடிவு பண்ணிக்கோங்கன்றாரு. 2வது பாயிண்ட், நான் என்பதை தியாகம் செய்து அகங்காரியாகி ஆன்மீக சேவை செய்ய வேண்டும். இங்க நான் செய்யல, பாபா தான் செய்ய வைக்கிறாரு. செய்வர் பாபா. அந்த உணர்வுல இருந்து ஆன்மீக சேவை செய்யணும். இதை தனது கடமை என புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பாபாவே வந்திருக்கிறாரு, உலகத்தை மாத்திர சேவையில இறங்கி இருக்கிறார். அப்ப அவர் குழந்தையா இருந்துகிட்டு, அவரோட ரைட் ஹேண்டா இருந்துகிட்டு, இது நம்ம கடமை தானே, இது கடமை. அந்த கடமையை புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். அகங்காரத்துல வரக்கூடாது. மற்றபடி நான் தான் செய்யறேன், எனக்கு தான் இந்த திறமை இருக்கு அப்படிலாம் நினைக்க கூடாதுன்றாரு. வரதானம், வீணானவற்றையும் சுப பாவனை உயர்ந்த பாவனை மூலம் மாற்றி விடுபவராகி உண்மையான மறுபிறவி எடுத்தவர் ஆகுக. இப்போ வேஸ்ட்லாம் இருக்குல்ல, அதை வந்து நல்ல உணர்வு சுப பாவனை வைங்க, உயர்ந்த பாவனை வைங்க. அதை கூட நல்லதாக மாற்றிடுங்க. நம்மளை சுற்றி நடக்கிறது கலியுகத்தில் எல்லாம் கெட்டதாக தான் இருக்கும், வேஸ்ட்டாக தான் இருக்கும். அதை கூட நீங்கள் நல்லதாக நினைங்க. சுப பாவனை உயர்ந்த பாவனை மூலமாக நீங்கள் மாற்றிடுங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய உண்மையான மறுபிறவி எடுத்தவராக ஆகுக, பரிஸ்தா மாதிரி ஆயிடுங்கன்றாரு. பாப்தாதாவின் ஸ்ரீமத், குழந்தைகளே வீண் விஷயங்களை கேட்காதீர்கள், சொல்லாதீர்கள், சிந்தனையும் செய்யாதீர்கள். ஏன்னா இதுதான் இப்போ மாயாவே, நமக்குள்ள பிகேஸ்குள்ளே இருக்கிற மாயாவே இதான். பெரிய பிரச்சனையே இதுதான் நடக்குது. நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, வீண் விஷயத்த கேட்குறோம், அதை போய் மற்றவங்கள்ட்ட சொல்கிறோம், அதை புத்தியில் சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கிறோம். இதுதான் பெரிய தப்புன்றார் பாபா. நம்மளை சுற்றி எல்லாமே கெட்டதும் இருக்கும், நல்லதும் இருக்கும். அந்த கெட்டதை பார்த்தும் பார்க்காம இருங்கன்னு சொல்கிறாரு. அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஒருத்தவங்களோட டிஃபெக்ட்னா அது அவங்கள்ட்ட நல்லது கூட இருக்கும், ஆனால் அவங்கள்ட்ட இருக்கிற டிஃபெக்டை பார்த்துக்கிட்டு அதை போய் மற்றவங்கள்ட்ட சொல்கிறோம். இவங்க அப்படி பண்ணாங்க தெரியுமா, அது அவங்கள்ட்ட இந்த தவறெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறோம். அதை வந்து சிந்தனையும் நம்ம பண்ணுறோம், அது புத்தியிலையும் போடுறோம். அதனால் பாபா சொல்கிறார், இது வந்து வேஸ்ட்டு. இதனால் நீங்கள் என்ன நினைக்காம அந்த டைம் ஃபுல்லாக வேஸ்ட்டாக அந்த விஷயத்தில் போயிடுறீங்க. அது ஒரு மாயான்னு கூட தெரியாமல் நீங்கள் அதை சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த நேரமே வேஸ்ட் ஆகிடுது, நீங்கள் என்ன நினைக்க மாட்டீங்கன்றாரு. அதனால் நீங்கள் இப்போதைக்கு அதை கேட்காதீங்க, சொல்லாதீங்க, சிந்தனையும் செய்யாதீங்க. அந்த இடத்துல இருந்தே எட்ட போயிருங்கன்றார். எப்போதும் சுபபாவனுடைய சிந்திங்கள். எப்போவுமே எல்லாரும் நல்லவங்க, மாறிடுவாங்க. பாபா தானே மாற்றிட்டு இருக்கிறாரு, எல்லாரும் மாறிடுவாங்கன்னு நினைங்க. பேசுங்கள், மீன் விஷயத்தையும் சுபபாவனுடைய கேளுங்கள்ன்றாரு. சரி, யாராவது சொல்கிறாங்கன்னா அப்படியே நம்ம வெடுக்குன்னு போக முடியாது இல்லையா, கேளுங்க. கேட்டாலும் சுபபாவனையோட மாறிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு கேளுங்க. பிறர் மீதும் சுப எண்ணம் உள்ளவராகி சொல்லின் தன்மையை மாற்றி விடுங்கள் சொல்கிறாரு. எல்லார் மேலேயும் சுப எண்ணம் வச்சு உங்களுடைய சொல்லின் தன்மையை மாற்றிடுங்கன்றாரு. எப்போதும் உயர்ந்த பாவனையை வையுங்கள். அதாவது நம்ம சொல்லக்கூடாது, இதெல்லாம் எங்கே திருந்த போகுது, இதெல்லாம் நம்ம கலியுகத்தில் பேசுகிற வார்த்தையே இப்படி தான் பேசுவாங்க எல்லாரும். இதெல்லாம் எங்கே உருப்பட போகுது, இதெல்லாம் எங்கே திருந்த போகுது. அது நம்மளுடைய அந்த பாவனை, அதோட வார்த்தை வந்து பழிச்சிரும். அதுவும் பிராமணர்கள் நீங்கள் சொல்கிறது பழிச்சிரும்னு வேற பாபா சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா நம்ம முரளி படிக்கிறோம், முரளியை சிந்தனை செய்கிறோம், மற்றவங்க சொல்கிறோம். அப்போ நம்ம வார்த்தை வந்து சத்தியமாயிரும். அதனால நீங்கள் வந்து அந்த மாதிரி உருப்படாது, இப்படிலாம் பேசாதீங்க. உயர்ந்த பாவனையை வைங்க. எப்போதும் அந்த உயர்ந்த பாவனையை வைங்க. தன்னை மாற்றுங்க, பிறர் மாற வேண்டும் என நினைக்காதீர்கள். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோங்க, மற்றவங்க மாறணும்னுட்டு நினைக்காதீங்க. நீங்கள் மாறினாலே தானாகவே உங்களை பார்த்து எல்லாரும் மாறிடுவாங்கன்னு சொல்கிறாரு. சுய மாற்றமே பிறர் மாற்றமாகும்னு சொல்கிறாரு. நம்ம மாறினாலே கண்டிப்பாக நம்மளோட வைப்ரேஷன் நம்ம கூட இருக்கிறவங்கள மாற்றிடும். நம்ம மற்றவங்கள மாற்றணும்னு முயற்சி செய்யும் போது நம்ம மாற மாட்டோம், மற்றவங்களும் மாற மாட்டாங்க, நம்மளும் மாற மாட்டோம். நம்ம சொன்னாலாம் யாரும் இப்போ கேட்குற உலகமாக இருக்கிறாங்க. சரி, இப்போ ஒருத்தவங்க சரியில்லை, அவங்கள்ட்ட போய் நீங்கள் சரியில்லைன்னு சொன்னால் அவங்க உடனே மாறிட போகிறாங்களா என்ன? அது மேலும் மேலும் அவங்கள காயப்படுத்தும். நம்மளுடைய குறையை நம்மள்ட்ட சொல்லி காட்டுறாங்க பாரு. இதே நம்ம நல்லது செஞ்சோம், அதெல்லாம் அவங்க புத்தியில் படலை, நம்ம பண்ண கெட்டதை வந்து சொல்லி காட்டுறாங்கன்றது அப்படிதான் தோணும் இல்லையா? நம்ம நல்லதும் செய்கிறாங்க, எல்லாருமே நல்லதும் செய்கிறாங்க, அவங்கள்ட்ட கெட்ட பழக்க வழக்கங்களும் இருக்குது. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், கெட்டதை தான் போய் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் புரிய வைக்கிறோம். நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, அது சரியில்லை அப்படின்ட்டு டைரெக்டாக மூஞ்சில் எதற்க நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு மனசு கஷ்டமாயிடுது. அதனால் ஆமாம் போ, இவங்க பெரிய ஓகேம்மா, இவங்களே சரியில்லை, நம்ம எதுக்கு மாறணும், அப்படிதான் அவங்களுக்கு தோணும். நம்மள்ட்ட டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கு தெரியும். இதுதான் இப்போ நடக்குதுன்றாரு. அதனால பாபா என்ன சொல்றாரு, நீங்க மற்றவங்கள மாற்றணும் முயற்சி செய்யாதீங்க, தானா எல்லாரும் மாறிடுவாங்க. நீங்க மாறினீங்கன்னா டோட்டலா அப்போ உங்களை பார்க்க நீங்க ராயலா மாற உங்களை பார்த்து அவங்களும் மாறிடுவாங்க. இதில் முதலில் நான் இவ்வாறு மறுபிறவி எடுப்பதில் தான் ஆனந்தம். ஃபர்ஸ்ட் வந்து நான் மாறணும், நான் மறுபிறவி எடுக்கணும், அதுல தான் ஆனந்தம்ன்றாரு. அது ஃபர்ஸ்ட் யார் மாறுறாங்களோ அவங்க தான் அர்ஜுனன் சொல்லியிருக்காரு பாபா.
ஃபர்ஸ்ட் பாபா பேச்சு யார் கேட்குறாங்களோ அவங்க தான் அர்ஜுனன். யார் அர்ஜுனனோ அவங்க தான் போய் அங்கே வந்து கிருஷ்ணர் ஆவாங்க. இங்கே பாபா பேச்சு கேட்குறவங்க அர்ஜுனன். யார் ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறாங்களோ அவங்க தான் அங்கே போய் கிருஷ்ணர் ஆவாங்கன்னு சொல்றாரு. அட்ஜஸ்ட் பண்ணி போறவங்க. அதனால நம்ம வந்து இங்க ஃபர்ஸ்ட் நான் மாறணும், அதுல தான் ஆனந்தம்ன்றாரு. இதனையே மகாபலி என்று சொல்லப்படும். அதாவது இப்ப ஒரு சண்டை வருது, பிரச்சனை வருது, அவங்க அவங்க பணிஞ்சு வரணும், நான் பணிய மாட்டேன், நான் கரெக்டு தான், சரி நம்ம கரெக்டாகவே இருக்கிறோம், அவங்க தப்பு தான் நினச்சிக்கோங்களேன், அப்படியே இருந்தால் கூட பாபா என்ன சொல்கிறாரு, நீங்கள் பலி ஆயிடுங்கன்றாரு. ஏன்னா இந்த உலகத்தில் எங்கே நியாயம் தர்மம்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியும், நீங்கள் மகாபலி ஆயிருங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் விட்டு கொடுத்து போயிருங்க, விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லைன்ட்டு கூட ஒரு பழமொழி இருக்குது. அது மாதிரி யார் வந்து விட்டு கொடுத்து போகிறாங்களோ அவங்க தான் மகாபலி. அதாவது அந்த தேக உணர்வே விடுறோம் இல்லையா, அந்த நான்ன்ற அகங்காரத்தை நம்ம விடுறோம், அந்த தேக உணர்வே விடுறோம். சரி நீங்கள் தான் ரைட்டு விடுங்க போங்கன்னு சொல்லிட்டு நம்ம போயிடணும். அதாவது வெளியில் கூட சொல்ல தேவையில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம போயிடணும். இதை தான் மகாபலி என்று சொல்லப்படுன்றாரு. அந்த நான்ன்ற தன்மையை நம்ம விட்டுடுறோம். அப்போ பாபா வந்து இறங்கி வந்து வேலை செஞ்சிருவாரு ட்ராமாவில். அது ஒரு மாயா தான், அந்த மாயாவை வந்து பாபா வந்து மாற்றிடுவார். அப்புறம் தானே எல்லாரும் மாறிடுவாங்க. அதனால இப்ப நான் மாறணும்ன்றது தான் நீங்க நினைக்கணும். சுய மாற்றமே உலக மாற்றம்னு சொல்றாரு. இதில் மகிழ்வுடன் மடிந்து விடுங்கள், செத்துருங்கன்றாரு பாபா. செத்துருங்க, சந்தோஷமா செத்துருங்கன்றாரு பாபா. இதுல இருந்து நம்ம இதுல என்ன கிடக்குது, இந்த நான்ன்ற அகங்காரத்தை தான் நம்ம விட போறோம். அதுல சந்தோஷமா விட்டுருங்கன்றாரு. விட்டீங்கன்னா உங்களுக்கு பதவி கிடைக்கும்ன்றாரு. சரி, இப்ப நம்ம சந்தோஷமா செத்தோம்னா, அதான் செத்துருன்றது உண்மையா சாகிறது கிடையாது. பாபா சொல்றாரு இந்த நான்ன்ற அகங்காரத்தை விடுறது. அவங்க தான் ரைட்டு, நம்ம ராங்குன்னு சொல்றாங்க. சரி ஓகே, நம்ம ராங்குன்னே நம்ம செத்துருவோம். அப்ப நீங்க ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டீங்கன்னா நீங்க விட்டு கொடுத்துட்டீங்க. விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை. உங்களுக்கு தான் அங்க பதவி. நீங்க அங்க போய் லட்சுமி நாராயணன் ஆக போறீங்க. அப்ப சந்தோஷமா சாகணும் இல்லையா, இங்க சந்தோஷமா செத்துருங்கன்றாரு. இதுதான் எல்லாரும் சாகிறது கூட ரெடியா இருப்பாங்க. ஆனா நான் சொல்றது ரைட்டுன்றதுல அப்படியே உடாப்படியா நிப்பாங்க. பாருங்க, யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுதான் அகங்காரம். பாபா இதை தான் வெல்ல சொல்றாரு. இதை நீங்க வென்றுட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து லட்சுமி நாராயணா ஆக முடியுன்றாரு. இவ்வாறு இறப்பதே வாழ்வதாகும் சொல்லி சொல்றாரு. இந்த மாதிரி நீங்க இறந்து போய் இறக்குறீங்க பாருங்க, அங்க நீங்க வாழறீங்கன்னு சொல்றாரு. அங்க மக்கள் மனசுல நம்ம தான் வாழ்வோம். இந்த மாதிரி நான் யார் சாகுறாங்களோ அவங்க கடைசி வரைக்கும் இறந்தா கூட அவங்கள பத்தி பேசுவாங்க. இவங்க நல்லவங்கங்க, இவங்க எந்த மாதிரிலாம் இருப்பாங்க, ரொம்ப பணிவா இருப்பாங்க, அவங்க எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க அப்படின்ட்டு பேசுவாங்க. கடைசி வரைக்கும் அவங்க பேர் வந்து நிலைச்சு நிற்கும். இந்த மாதிரி இறக்கிறது தான் வாழ்வதாகும் சொல்லி சொல்றாரு. இதுவே உண்மையான உயிர்தானம். இந்த மாதிரி யாரு அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்துலையும் நடந்து போய் நம்ம மாதிரி மற்றவங்கள மாத்திரமோ அதுதான் உண்மையான உயிர்தானம் சொல்றாரு. ஆனா இந்த விஷயங்கள் வந்து ஸ்ரீமத் படி இருக்கணும். அந்த ஸ்ரீமத் அல்லாத விஷயங்கள்லாம் நம்ம செத்து போயிடக்கூடாது. அங்கெல்லாம் நம்ம வந்து எதிர்கொள்ளும் சக்தியை வச்சு நம்ம சொல்லணும், அங்கெல்லாம் புரிய வைக்கணும். ஸ்ரீமத் அல்லாத விஷயங்கள்ல, மாயா விஷயங்கள்ல நம்ம வந்து அவங்க சொல்றதுதான் ரைட்டுன்ட்டு அப்படிலாம் போயிடக்கூடாது. ஸ்ரீமத் படி நடக்கிற விஷயங்கள், இந்த நான் என்ற அகங்காரம் இதெல்லாம் அழியணும்னா நம்ம அதுல வந்து ஒருத்தவங்க சொல்லும் போது இன்னொருத்தவங்க கேட்டுக்கணும். ஒரு பெரிய தாதிகள்லாம் பெரிய சிஸ்டர்ஸ்லாம் சொல்றாங்கன்னா சரி ஓகேன்ட்டு நம்ம அந்த டைம்ல அமைதியா போயிடணும். அது மாதிரி சொல்றாரு. சில விஷயங்கள் இந்த மாதிரி விட்டு கொடுக்கும் போது அந்த இடத்துல வந்து சுமூகமா போயிடும். வாழ்க்கை வந்து சுமூகமா இருக்கும். அந்த ஒருத்தவங்க போட்டி போட்டுட்டு இருக்கும்போது தான் அந்த வாழ்க்கையில பிரச்சனை, வாழ்க்கையில தோல்வி எல்லாமே வர்றதுக்கு இதுதான் காரணம். அதனாலதான் பாபா சொல்றாரு மகிழ்வோட மடிந்துருங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதனால உண்மையான மறுபிறவி எடுத்தவர் ஆகுக என்ற வரதானம் இன்னைக்கு கொடுக்கிறாரு. ஸ்லோகன்: எண்ணங்களின் ஒருங்கிணைப்பு உயர்ந்த மாற்றத்தில் தீவிர நிலையை கொண்டு வரும் சொல்லி சொல்றாரு. இப்ப எண்ணங்களின் ஒருங்கிணைப்பு, இப்ப எல்லாரும் இந்த மாதிரி பாபா வந்து பாடம் எடுத்துட்டு இருக்காருல்ல, எல்லாரும் மாறுறாங்கல்ல, எல்லாரும் மாறி எல்லாருடைய எண்ணங்களும் ஒன்னா சேரும்போது சொர்க்கம் வந்து பூமியில வரும். அப்ப உயர்ந்த மாற்றத்தில் நமக்கு வந்து தீவிர நிலையை கொண்டு வரும். அப்ப தீவிரமா வந்து எல்லாருடைய எண்ணங்களும் ஒன்னாகும் போது, ஒருங்கிணைக்கும் போது பெரிய மாற்றம் வந்து தீவிர நிலையை கொண்டு வரும்னு சொல்லி சொல்றாரு. உலகத்துல சொர்க்கம் வந்துரும், நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த நிலையை கொண்டு வரும்போது உலகத்துல சொர்க்கம் வந்துரும் சொல்லி பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம்.